லைவ் அட்டன் பண்ணுறதுனால உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணுறேன். டன் 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 டன். கிவ் மீ செகண்ட். ஓகே. ஸோ உங்களுடைய சேட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் சேட் பாக்ஸ் தான் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களால் டவுன் பண்ண முடியல அப்படின்னா நான் டிரைவில் போட்டு லிங்க் அப்புறம் ஷேர் பண்ணுறேன். சையத் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு தேவை இதை நீங்கள் டீச் பண்ணுறதுக்கு. ஓகே ஓகே. ஸோ இதில் இந்த டாக்குமெண்ட் என்னென்ன இருக்கும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக இந்த என்னுடைய மைண்ட் மேப் நான் என்னென்ன டீச் பண்ணணும் இது எல்லாமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்து ஹை டிக்கெட் ஆஃபர். ஓகே, இந்த லிங்க்ல போனால் இந்த கொஷின்ஸ் கேட்கும். அதை ஆன்சர் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஆஃபர், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபர்ஸ்ட் கிளைண்ட் 100 கிளைண்ட்ஸ் எப்படி எடுத்துகிட்டு வருது, அதோட முக்கியமாக 10 இபுக் டைட்டில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, அந்த 10 இடத்துல டாப் ஒன்று சூஸ் பண்ணிக்கணும். அடுத்து பெய்டு லீட் மேக்னெட் நீங்கள் கிரியேட் பண்ணணும். அதுக்கான ப்ராம்ப்ட் கொடுத்துருப்பேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் பெய்டு லீட் மேக்னெட்டுக்கான ப்ராம்ப்ட் வரும். அதை நீங்கள் காமா ஆப்பில் போயிட்டு பெய்டு லீட் மேக்னெட் கிரியேட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கணும். அந்த இபுக்கை டவுன்லோட் பண்ண பிறகு அடுத்த லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருப்பேன். இந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும், உங்களுக்கு லேண்டிங் பேஜ்க்கான கம்ப்ளீட் ப்ராம்ப்ட் ரெடி ஆயிரும். ஓகேங்களா. அண்ட் ராஜேஷ் நீங்கள் கேட்டிங்க இல்லையா, இது வந்து ஏஏ ஃபனல் மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், ப்ராம்ப்டை வச்சு லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ணுறோம். நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டிசைன் பண்ணாமல் ஃபனல்ஸ் டன்லேயே வந்து லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ணும். இந்த லவபிள் மாதிரி லேண்டிங் பேஜ். ஓகேங்களா. ஸோ ஃபனல்ஸ் ஏ பேஜ் கிரியேட்டில் போயிட்டு இந்த ப்ராம்ப்டை வந்து என்ன நம்ம சார்ஜிப்பில் வந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி என்டர் பண்ணோன்னா நம்மளுக்கு லேண்டிங் பேஜ் கிரியேட் ஆயிரும். அந்த லேண்டிங் பேஜில் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்முடைய ப்ராடக்டை கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா, நம்முடைய ப்ராடக்ட் அண்ட் பேமெண்ட் கேட்வே இன்டிகிரேட் பண்ணணும். நார்மலாக வந்து பேமெண்ட் கேட்வே இருந்துச்சு அப்படின்னா ரேசர் பே இன்டிகிரேட் பண்ணலாம். இல்லாதவங்க வந்து மேனுவல் பேமெண்ட்டில் ஜிபே நம்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் அவங்க ஜிபேல அனுப்பிச்சு டவுன்லோட் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி இபுக் அந்த லேண்டிங் பேஜ் வந்து பெருசாக ஃபஸ்ட்டு எல்லாரும் டொமைன் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதனால உங்களுக்கு பெரிய யூஆர்எல் வரும், ஃபனல்ஸ் யூஆர்எல் வரும். இப்போதைக்கு அதை மட்டும் ஷேர் பண்ணாலே போதும். அப்புறமா நீங்கள் டொமைன் கனெக்ட் பண்ணி நீங்கள் பப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பெரிய யூஆர்எல் ஷார்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏஐ ஃபனல் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இபுக்கோட இமேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருப்போம். அந்த இமேஜுக்கான ப்ராம்ப்ட் கொடுத்துருப்போம். அந்த இமேஜை கிரியேட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கணும். அண்ட் அதை வந்து நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணும்பொழுது 1 MBக்கு மேலே இருந்துச்சுன்னா இமேஜ் ஒழுங்காக அப்லோட் ஆகாது, நிறைய இஷ்யூஸ் வரும். அதனால 1 MB கீழே கம்ப்ரஸ் ஆயிடுச்சுன்னா அந்த இமேஜ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுவும் சையத் உங்களுக்கு ஷேர் பண்ணுவார். சையத் முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்ட்டாக கோத்ரூ பண்ணுங்க, இல்லைன்னா ரொம்ப டைம் எடுத்துரும் உங்களுக்கு. ஓகே. ஸோ இந்த 6 விஷயமும் டே 1ல கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா. அடுத்து டே 2ல என்ன பண்ணோம் அப்படின்னா பிஸ்னஸ் மாடல் கேன்வாஸ். இது வந்து ராஜரிஷி நீங்கள் பண்ணியிருப்பீங்க நம்மளுடைய 1 டே ஒர்க் ஷாப்பில். ஸோ சேம் தான் இது. ஸோ இது வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு வாரமும் நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம். பட் மெயினாக நம்ம பார்த்தது இன்ஸ்டன்ட் கேஷ் சேலஞ்ச். உங்களுடைய எக்ஸல் ஷீட் உங்களுக்கான ட்ராக்கர் இருக்கும், அது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறது. அண்ட் அது எதுக்காக அப்படின்னா டெய்லி இத்தனை கால்ஸ் கொடுத்தா தான் என்னுடைய மந்த்லி 3 lakhs 10 lakhs நான் அச்சீவ் பண்ண முடியும். அப்போ டெய்லி நான் இத்தனை கால்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா அந்த கால்ஸ் நான் என்ன பேசணும், அதுக்கான ஹை டிக்கெட் க்ளோசிங்கான ஸ்கிரிப்ட் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிடுவீங்க. ஓகேப்பா, காலில் பேசுறது ஓகே, பட் காலை புக் பண்ண வைக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் கிரியேட் பண்ணும் இல்லையா, கோல்டு ஆடியன்ஸை வந்து கால் புக் பண்ண வச்சு உள்ளே வர வைக்கணும் 1 to 1க்கு. ஸோ அதுக்கான ஸ்கிரிப்டுக்கு வந்து இன்னொரு ஆப் கிரியேட் பண்ணி கொடுத்துருப்போம். இதில் வந்து ஒரு சில கேள்விகள் கேட்கும். அதை நீங்கள் ஆன்சர் பண்ணீங்கன்னா கம்ப்ளீட்டாக எதனால் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வராமல் இருக்குது அதுக்கான கொஷின்ஸ், அதுக்கான ஆன்சர்ஸ், எப்படி வந்து எக்ஸாக்ட் அப்பாயின்மெண்ட் புக்கிங் ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்ணுறது, டிஎம் டைரக்ட் மெசேஜ் எப்படி அனுப்புறது, வாட்ஸ்அப் ஸ்கிரிப்ட் எப்படி பண்ணுறது, கோல்டு லீடை திருப்பி எப்படி ரீஆக்டிவேட் பண்ணுறது, அண்ட் கேபிஐ எப்படி செட் பண்ணுறது, நெக்ஸ்ட் 2 daysக்கான பிளான் எல்லாமே கிடைச்சிரும். அதுக்கப்புறம் கேலண்டர் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஓகே, பர்சனல் கேலண்டர். அது முடிச்சிட்ட பிறகு அண்ட் இதுவும் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஏன் வந்து நீங்கள் வந்து இது ஃபனல்ஸ்டனில் வந்து பிளாட்டினம் ஆர் டைமண்ட் நீங்கள் ஷேர் பண்ணணும் ஜாயின் பண்ணணும் சொல்லி ஷேர் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து டே 2ல உங்களுடைய பிஸ்னஸ் மாடல் கேன்வாஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது. ஓகே, டே 2 அசைன்மெண்ட்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, டே 3 பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டைம் கிடைக்காது. டைம் கிடைச்சிச்சு அப்படின்னா சையது வந்து இது டீச் பண்ண, இல்லைன்னா இன்னொரு செஷனில் வந்து நான் டீச் பண்ண சொல்கிறேன். என்னதுன்னா சோஷியல் மீடியாவில் எப்படி கண்டென்ட் ஆட்டோமேட் பண்ணுறது, 9 day சேலஞ்ச் எப்படி வாட்ச் பண்ணுறது, ஏ அவதார் VO3 எப்படி கண்டென்ட் கிரியேட் பண்ணுறது. அடுத்து டிஎம் ஆட்டோமேஷன். இன்ஸ்டாகிராமில் யாராச்சும் கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க டிஎம் எப்படி ஆட்டோமேட்டிக்காக அனுப்பி அவங்களுடைய லீட்ஸ் எப்படி நம்ம கலெக்ட் பண்ணுறது, ஃப்ரீ லீட்ஸை உள்ளே கொண்டு வர்றதுக்கு, அப்பாயின்மெண்ட் புக் பண்ண வைக்கிறதுக்கு டிஎம் ஆட்டோமேஷன், கான்வர்சேஷன் எப்படி பார்க்குறது, எல்லாம் ஃபனல்ஸில் சொல்லி தருவாங்க.
அப்புறம் கான்டாக்ட்ஸ் எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறது, கான்டாக்ட்ஸை இம்போர்ட் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அண்ட் பைப்லைன் எப்படி மேனேஜ் பண்ணுறது. நீங்கள் ஹை டிக்கெட் க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா இத்தனை ஸ்டேஜஸ் நீங்கள் கிரியேட் பண்ணணும். கோட் ரீடு கான்டாக்ட் பண்ணிட்டாங்களா, நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிட்டீங்களா, ரெஸ்பான்ஸ் ரிசீவ் ஆச்சா, கால் புக் ஆச்சா, ஷோ அப் ஆயிட்டாங்களா, நீங்கள் இல்லை நோ ஷோ அப் வரலையா, இல்லை க்ளோஸ் பண்ணிட்டீங்களா, டிக்கெட் க்ளோஸ்டு, டிக்கெட் கிடையாது, சேல்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டீங்களா, இல்லை சேல்ஸ் க்ளோஸ் ஆகலாம் நர்ச்சரிங் பண்ணுறீங்களா, அந்த ஸ்டேஜஸ் இதையும் சொல்லி தருவாங்க. அடுத்து ரிப்போர்ட்டிங், இது எப்படி ரிப்போர்ட்டிங்ல மேனேஜ் பண்றது, எத்தனை கால் புக் ஆயிருக்கு, எத்தனை பேர்ட்ட பேசியிருக்கோம், எத்தனை பேர் கன்வெர்ட் ஆயிருக்காங்க, எத்தனை பேர் கன்வெர்ட் ஆகல, இது எப்படி ஒரே டேஷ்போர்டில் கொண்டு வர்றது. அண்ட் வாட்ஸ்அப் அண்ட் இமெயில் ஆட்டோமேஷன். ஓகேங்களா. ஸோ இது வந்து டே 3க்கானது. இது டைம் பர்மிட்ஸ் பண்ணிச்சு அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்க, இல்லைனா இன்னொரு நாள் செஷனை கூட நம்ம பண்ணிக்கலாம். பட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கோத்ரூ பண்ணுங்க. ஸோ இது கிளியரா? எஸ் சார். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். யா, ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க. எஸ் எஸ், தேங்க்யூ. ஓகே, ஹாப்பி கிரீனிங் டு எவ்ரிவன். ஸோ நம்ம டே 1 ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இனிஷியலாக ஓப்பன் பண்ணிக்கிற டாக்குமெண்ட். ஸோ இதில் டே 1 பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வி நீட் டு லைக் ஜென்ரேட் ஒரு ஐடியா ஃபார் பிஸ்னஸ். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு இந்த பிடிஎஃப்ல ஃபர்ஸ்ட் இருக்கும் ஹை டிக்கெட் ஆஃபர்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் சாட்ஜிபிடி லிங்க் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பர்சனலைசரா ஒரு ஜிபிடி மாடல் ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் இதில் உங்களுக்கு இன்பில்டாவே ஸ்டார்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இல்லை நீங்க மொபைல்ல ஆப்ரேட் பண்றீங்கன்னா நீங்க ஜஸ்ட் ஸ்டார்ட் நீங்க டைப் பண்ணிக்கலாம். ஸோ வாட் எவர் நீங்க ஸ்டார்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் இது கொஞ்சம் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்க ஆரம்பிக்கும். என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் தான் உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் நீச் இந்த மாதிரி கேட்கும். நீங்க அதை ஆன்சர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரியான டாபிக் டைட்டில் எல்லாமே இதுவே சஜஷன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா வாட் இஸ் யுவர் பிசினஸ். இப்போ நான் என்ன பண்ணேன்னா என்னோட பிசினஸ் வந்து நான் கோச்சிங் கோச்சிங் கொடுத்தனா தென் இட் நீட் டு ஆஸ்க் செகண்ட் கொஸ்டின். நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரே சாட்லயே எல்லா கொஸ்டினும் க்ளோஸ் பண்ணலாம். ஜஸ்ட் நீங்க நம்பர் ஒன்று வச்சு என்ன பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்பர் 2க்கு வந்து நான் என்ன பண்ண போறேன்னா கோச்சிங் பண்ணி நான் என்ன பண்ண போறேன். ஸோ நான் வந்து லைக் ஃப்ரீலான்சிங் மாதிரி பண்ண போறேன். என்னுடைய டார்கெட் ஆடியன்ஸ் யார் இருக்காங்கன்னா ஃப்ரீலான்சர்ஸ், அவங்களுக்கு நான் கோச்சிங் கொடுக்க போறேன். தென் தேர்டுக்கான ஒரு ஆன்சர் என்னன்னா நான் ஜஸ்ட் இதுல இருந்து எடுக்கிறேன். நீங்க உங்களுடைய யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து என்னுடைய லைக் நான் என்ன பண்ண போறேன் அச்சீவ் டு கோச்சிங், நான் என்ன பண்ண மணி மேக்கிங் பண்ண போறேன். ஸோ ஜஸ்ட் இதை மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி 1 2 3 மென்ஷன் பண்ணி கொடுத்தாலே ஓகே தான். உங்களுக்கு அதை பேஸ் பண்ணியே ஈஸியா உங்களுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுத்துரும். தென் அதை நம்ம ஃபாலோ பண்ண போறோம் நம்மளோட யூஸ் கேஸ்க்கு மாதிரி. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஹை டிக்கெட்கான ஆஃபர் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு சஜஷன்ஸ் ஒரு ஆப்ஷனோட உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதுமே டிஃப்ரெண்ட் மோட்ல. ஸோ ஒரு லைக் ஒரு டைரக்ட் வேல இல்லைன்னா ஒரு ஐடியல் சிஸ்டம் ஆங்கிள் இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்லையும் கொடுக்கும். இதுல நீங்க ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு டாபிக் கொடுத்துருக்கும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கான போனஸ். இது எல்லாமே உங்களுக்கு இருக்கிற ஒரு கோர் விஷயங்கள். ஓகே, ஸோ நீங்க ஒரு ஆஃபர் கொடுக்குறீங்கன்னா அதுல என்னென்ன இருக்கணும் இருக்கக்கூடாது. ஸோ என்ன மாதிரியான ஆஃபர்ஸ் நீங்க கொடுக்கலாம். ஸோ அது மாதிரி ஏதாவது டூ அண்ட் டோன்ஸ் சொல்லுவோம். அது உங்களுக்கு கொடுத்துரும். ஜஸ்ட் இதை ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கான டைட்டில் இருக்கும். நம்ம அதை பேஸ் பண்ணி தான் we are going to move for further. ஸோ அதாவது உங்க டைட்டில் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான ஒரு இ புக்கை நம்ம லான்ச் பண்ண போறோம். ஸோ ஜஸ்ட் நான் வந்து பிடிஎஃப் ஸோ இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் தான் கேட்டுக்கோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா உங்களுடைய பிசினஸ் என்ன, இல்லை நீங்க என்ன மாதிரி பிசினஸ் பண்ண போறீங்கன்னு சொல்லி கேட்டுக்கோம். அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துட்டோம். ஸோ அதே மாதிரி உங்க டார்கெட் ஆடியன்ஸ் உங்களுடைய இவங்க தான் உங்க ஆடியன்ஸ் இருப்பாங்க, அவங்க மென்ஷன் பண்ணணும். அவங்களுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க, அது மூலமா நீங்க என்ன ஏர்ன் பண்ண போறீங்களா, இல்ல சர்வீஸ் பண்ண போறீங்களா, ஸோ அந்த விஷயத்தை மென்ஷன் பண்ண போறோம். ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா we need to go for லைக் இ-புக். ஸோ இந்த இ-புக் கிரியேட் பண்ணதை நம்ம மூவ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு வந்து we need to take a topic for that from here. ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாப் 10 பிரீமியம் பெய்டு இ-புக், அதாவது இது உங்களுடைய யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு டாப் 10 பிரீமியமான ஒரு இ-புக்ஸ் கொடுத்துருக்கோம். இதுல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 3 நீங்க எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டதா இருக்கும். ஸோ இதை எடுத்துட்டு நீங்க ஜஸ்ட் உங்களுக்கான இ-புக் டாபிக் கொடுத்தாலே போதும். இதுக்கு வந்து நீங்க என்ன ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கணும். ஜஸ்ட் அந்த ப்ராம்ப்ட் வந்து நான் வந்து உங்களுக்கு ஷோகேஸ் பண்றேன். ஸோ இதுதான் உங்களுக்கான இ-புக் ப்ராம்ப்ட். இதை நீங்க என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் நான் இதை உங்களுக்கு சாட்லயே ஷேர் பண்றேன். லைக் ஸோ இந்த சாட்ல வந்து நீங்க உங்களுடைய புக்கோட டாபிக் அடுத்த ஆத்தர் உங்களோட நேம், ஸோ அதை நீங்க மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். எப்படின்னா இதே ஜிபிடி மாடல்ல நீங்க அது பண்ற மாதிரி இருக்கும். லைக் ஸோ ஓகே யா. ஸோ இங்க ஜஸ்ட் அந்த ப்ராம்ப்ட் நான் பேஸ்ட் பண்ணிட்டு எந்த ஆத்தர் இடத்துல என்னோட நேம் போட்டுக்கலாம். லைக் சையத் இப்ராஹிம். தென் அதுக்கு அடுத்து என்னுடைய டாபிக்கை வந்து நான் ஃபர்ஸ்ட் டாபிக் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் இந்த டாபிக்
காப்பி பண்ணிட்டு இங்க பேஸ்ட் பண்ணீங்கன்னா லைக் ஓகே. ஸோ இது இப்ப உங்களுக்கான ஒரு ப்ராம்ப்ட் எழுதி குடுத்துரும். அதாவது காமா ஏக்கு ஏத்த மாதிரியான ஒரு ப்ராம்ப்ட் எழுதிக்கும். இந்த ப்ராம்ப்ட்ட ஜஸ்ட் நீங்க காப்பி பண்ணிட்டு லைக் காமா ஏ வந்து உங்களுக்கு ஃப்ரீ பிளாட்ஃபார்ம் தான். நீங்க ஜஸ்ட் ப்ரௌசர்ல போயிட்டு காமா ஏ டைப் பண்ணுங்க. உங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இதுல ஜஸ்ட் லைக் தேர் இஸ் அ டிஃபரண்ட் மோட் ஆஃப் வே கிரியேட் இ-புக்ஸ் உங்களுக்கு எக்கச்சக்க வே இருக்கும். அதுல நம்ம ஒன் ஆஃப் த வே எடுத்துக்கலாம். லைக் நான் என்ன பண்றேன்னா, ஜஸ்ட் டு ஓப்பன் மை ஃப்ரீ அக்கவுண்ட். காமா ஏ ஸோ நம்ம வந்து இப்போ அந்த ப்ராம்ப்ட் உங்களுக்கு அந்த ChatGPT ஒரு ப்ராம்ப்ட் குடுத்துருக்கும். அத வந்து மறக்காம காப்பி பண்ணுங்க. அத பேஸ் பண்ணி தான் வி ஆர் டூயிங் லைக் கிரியேட் பண்ண போறோம் நமக்கான இ-புக். ஜஸ்ட் நீங்க ஃப்ரம் ஸ்டார்ட்ல இருந்து நீங்க அப்படியே காப்பி பண்ணிட்டு வாங்க. லைக் கெட் தட். ஸோ யூ கேன் லைக் கீழ லாஸ்ட்ல இருக்கிற ப்ராம்ப்ட் வரை நீங்க காப்பி பண்ணிக்கலாம். ஓகே. இதுலயே உங்களுக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அதாவது ஒவ்வொரு பேஜ்லயுமே கால் டு ஆக்ஷன் பட்டன் இருக்கணும். இது எல்லாமே இதுவா உங்களுக்கு பண்ணி குடுத்துருக்கும். அதே மாரி ஆத்தர் நேம் எல்லாமே இது பண்ணிரும். ஜஸ்ட் நம்ம வந்து இத காப்பி பண்ணிட்டு, உங்களுடைய காமா லாகின்ல ஜஸ்ட் லாகின் பண்ணிட்டு, அதுல பேஸ்ட் பண்ணாலே எனஃப் தான். ரைட். இப்ப என்ன பண்றேன்னா, இதுதான் உங்களுடைய காமா இன்டர்ஃபேஸா இருக்கும். இத ஜஸ்ட் கிரியேட் நியூ கிளிக் பண்ணுங்க. இதுல நான் சொன்ன மாரி உங்களுக்கு டிஃபரெண்ட் மோட் இருக்கும். ஒண்ணு ஏஐ வச்சு கிரியேட் பண்ணிக்கலாம். இல்ல நீங்களே டெக்ஸ்ட் குடுக்கலாம். 3வதா இருக்கிற விஷயம் வந்து இதுல ஆல்ரெடி டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். நீங்க அதையும் யூஸ் பண்ணிக்க முடியும். 4வது இருக்க விஷயம் உங்கள்ட்ட ஏதாவது பிடிஎஃப் டாக்குமெண்ட் இருந்தா நீங்க அதையுமே பண்ணிக்கலாம். இப்ப நம்ம வந்து ஏஐ வச்சு கிரியேட் பண்ண போறோம். ஜஸ்ட் ஜெனரேட்ட கிளிக் பண்ணிட்டு, உங்ககிட்ட கிடைச்ச ப்ராம்ப்ட்ட இங்க பேஸ்ட் பண்ணிருங்க. லைக் பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு எடிட் ப்ராம்ப்ட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ப்ராம்ப்ட் வந்து இட்ஸ் கன்வெர்ட் இன்டு எ காமா ப்ராம்ப்ட். காமாக்கு ஏத்த மாரி ஒரு ப்ராம்ப்ட் இது கிரியேட் ஆகும். அதுல வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன மாரியான ஒரு டெக்ஸ்ட் வேணும்? எனக்கு வந்து டீட்டெயிலா இருக்கணும். என்னோட இ-புக் ஃபனல்ல. இட்ஸ் வெரி மேண்டரி திங். அதுக்கு அடுத்து நீங்க இந்த ஃபார், டோன் இது வேணா நீங்க கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இல்லன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி உங்களுக்கு ஏஐ நல்லாவே உங்களுக்கு பண்ணி குடுத்திருக்கும். ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, உங்களுக்கான அவுட்புட் லாங்குவேஜ் தமிழ் ஆர் இங்கிலீஷ் என்ன லாங்குவேஜ் உங்களுக்கு வேணுமோ, அத நீங்க மென்ஷன் பண்ணணும். ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, விஷுவல் பார்ட். உங்களுக்கு என்ன மாரியான விஷுவல்ஸ் வேணும்? ஜஸ்ட் நீங்க வியூ மோர் கிளிக் பண்ணிட்டு, உங்களுக்கு ஆக்சுவலா என்ன மாரியான அவுட்புட் நீங்க எதிர்பார்க்குறீங்க? எனக்கு வந்து டார்க்காவும் இருக்கணும், ப்ரொஃபஷனலாவும் இருக்கணும், கலர்ஃபுல்லாவும் இருக்கணும். நீங்க இப்படி சொல்லும்போது, உங்களுக்கு ஏத்த மாரியான தீம்ஸ் இங்க ஷோ பண்ணும். அத நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இல்லன்னா நீங்க சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். எனக்கு இது எல்லா காம்பினேஷன்லயும் இருக்கிற மாரி ஒரு ஒரு புக்குக்கான ஒரு தீம் வேணும்னா, நீங்க ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து உங்களுக்கு கீழ லிஸ்ட் ஆகும் எல்லாமே. அதுல ஒன் ஆஃப் த ஒரு பர்ட்டிகுலர் தீம் நீங்க செலக்ட் பண்ணிட்டு, செலக்டட் தீம் குடுத்துருங்க. இப்ப தீம் செலக்ட் பண்ணிட்டோம். அடுத்து ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு என்ன மாரியான இமேஜ் வேணும்? இமேஜ் பண்ண போறீங்களா? இல்லன்னா ஏதாவது சோர்ஸ் மூலியமா இமேஜ் எடுக்க போறீங்களான்னு சொல்லி உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன் இருக்கும். நீங்க ஜஸ்ட் இமேஜ் குடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, எந்த மாடல் வச்சு நீங்க உங்களுக்கான இமேஜ் கிரியேட் பண்ண போறீங்க? நானோ மாடல்னாவா? இல்லன்னா அதர் திங் ரெஸ்ட் ஆஃப் திங்ஸா? இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும். பட் நானோ மாடல்னு போகும்போது, வி நீட் டூ லைக் கிவ் சம் கிரெடிட்ஸ். உங்களுக்கு டிஃபால்ட்டாவே காமால வந்து அரவுண்ட் ஒரு 600 கிரெடிட்ஸ் கூட குடுப்பாங்க. அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நான் இப்ப என்ன பண்றேன், நானோ பனானா யூஸ் பண்ணிக்கிறேன். ஐ திங்க் எனக்கு கிரெடிட் பவர் ஆயிடுச்சு. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் ஃப்ரீ வெர்ஷனுக்கே நான் ஓகே பண்றேன். அதுக்கு அடுத்து கீழ பார்த்தீங்கன்னா, இமேஜ் ஆர்ட். இதுல நீங்க உங்களுக்கு லைன் ஆர்ட்ன்னு இருக்கும். இத குடுத்துக்கோங்க. உங்களுக்கு அப்பதான் ஒரு புக் ஃபீல் இருக்கும். இல்லன்னா டைவர்ட் ஆயிருவாங்க. ஒரு காமிக் புக் மாரி இருக்கக்கூடாது. நம்ம வந்து இந்த பெய்டு புக் குடுக்கறனால யூ கேன் செலக்ட் தி லைன் ஆர்ட். அதுக்கு அடுத்து அடிஷனலா நீங்க உங்களுடைய கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா ஃபார்மேட். உங்களுக்கு எந்த மாரி ஃபார்மேட் வேணும்? வி நீட் எ டாக்குமெண்ட் ஃபார்மேட். அதுவுமே நமக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்ல வேணும்னு சொல்லி நீங்க மென்ஷன் பண்ணும்போது தான் A4. இது வந்து உங்களுக்கு அப்போ ஒரு புக் லேஅவுட்ல வந்துரும். இதுதான் ஷார்ட்டஸ்ட் வே டூ லைக் கிரியேட் எ காமா ஏஐ. ஜஸ்ட் நீங்க இத ஜெனரேட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு 10 கிரெடிட்ஸ் காமா வந்து டெபிட் பண்ணிருவாங்க உங்களுடைய கிரெடிட்ல இருந்து. ஜஸ்ட் உங்களுக்கு அரவுண்ட் ஒரு 2 மினிட்ஸ் ஆர் 1 மினிட்ஸ் தான் ஆகும். உங்களுக்கான புக் ரெடி பண்றதுக்கு. அதுவுமே ரொம்ப ஃபாஸ்ட்டா ரெடி பண்ணணும். ஈவன் நீங்க எடிட்டும் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வெயிட் பண்ணுவோம். லோட் ஆயிட்டு. இது எல்லாரும் கிளியரா உங்களுக்கு. இந்த ப்ராம்ப்ட் இம்போர்ட் பண்றது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அகைன் ரீகால் பண்றேன். ChatGPTல போய் உங்களுக்கான ஒரு டாபிக் எடுக்குறீங்க. பேஸ்ட் ஆன் லைக் நீங்க குடுக்குற ஆ உங்க பிசினஸ் நீங்க என்ன மாரி பண்றீங்க? உங்க டார்கெட் ஆடியன்ஸ் தென் 3வதா இருக்கிறது. இது மூலியமா நீங்க என்ன பண்ண போறீங்க? மணி ஏர்ன் பண்ண போறீங்களா? இல்ல சர்விஸா? இல்லன்னா ஒரு குட்வில் கிரியேட் பண்ண போறீங்களா? அத நீங்க மென்ஷன் பண்றீங்க. பேஸ்ட் ஆன் தட் யூ காட் அன் இ-புக் ஃபனல் லைக் ஒரு நேம் எடுக்குறீங்க. அந்த இ-புக் ஃபனல்ல நீங்க ஜஸ்ட்
நான் ஷேர் பண்ண ப்ராம்ப்ட்ட நீங்க மென்ஷன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு காமா ஏக்கு ஏத்த மாரி அதுவே ப்ராம்ப்ட் எழுதி குடுத்துரும். தென் அந்த ப்ராம்ப்ட்ட நீங்க காமா ஏல கஸ்டமைஸ் பண்ணி நம்ம முடிக்க போறோம். அதுக்கு அடுத்து உங்களுக்கான ஒரு புக் ஃபனல அதே லான்ச் பண்ணி குடுத்துரும். டன். சோ இதுக்கு அடுத்து நம்ம இத ஃபர்தரா மூவ் பண்ணுவோம். ஜஸ்ட் பார்ப்போம். உங்களுக்கு புக் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. லைக் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர். அதுவுமே உங்களுக்கு எல்லா விஷுவலைஸ் பார்ட் எல்லாமே அதுவா எடுத்துக்கும். சோ அதே மாரி எவ்ரி பேஜஸ்க்குமே அது கால் டு ஆக்ஷன் அதுவே குடுத்துக்கும். வி டோன்ட் நாட் டேக் லைக் செப்பரேட் நாம குடுக்கணும்னு அவசியம் இல்ல. அதுவே உங்களுக்கு புக் அப்பாயின்ட்மென்ட் அந்த மாரி கால் டு ஆக்ஷன் அதுவே ஆட் பண்ணிக்கும். ஒவ்வொரு பேஜ்லயுமே. யாஹ்! ஃபாஸ்ட். சோ ரிமைனிங் யாரெல்லாம் பண்ணாம இருக்கீங்களோ, ஃபர்ஸ்ட் டே இப்ப தான் வந்திருக்கீங்களோ, ஜஸ்ட் இந்த டைமிங் யுட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்க இந்த ChatGPT ப்ராம்ப்ட் லிங்க் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு லைக் அந்த ஆன்சர் பண்ணீங்கன்னா, உங்களுக்கான விஷயம் நடந்து முடிஞ்சிரும். நீங்க இந்த புக் ரெடி ஆகறதுக்குள்ள நீங்க இந்த ப்ராசஸ் வரைக்கும் வந்துரலாம். சோ ஃபர்ஸ்ட் நியூவா ஜாயின் பண்ணவங்க, இல்ல பெண்டிங் ஒர்க் இருக்கிறவங்க, இப்ப இந்த டைம் யுட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. சோ உங்களுக்கு பிடிஎஃப்ல நான் சொன்ன எல்லா ஸ்டெப்ஸுமே உங்களுக்கு சம்மரைஸா இருக்கும். சோ இதுதான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப்ல இருக்க விஷயம் நான் டீச் பண்ணது. ஃபர்ஸ்ட் நம்ம லிங்க் கிளிக் பண்றோம். தென் வி நீட் டூ கிவ் தி சம் பர்ட்டிகுலர் வேல்யூஸ் குடுக்குறோம் நம்ம ChatGPTக்கு. பேஸ்ட் ஆன் தட் இட் கிவிங் தி புக் ஃபைனலி ஒரு புக் உங்களுக்கான ஒரு பெய்டுக்கான புக் நேம் குடுக்குது. அத பேஸ் பண்ணி நம்ம வந்து வி நீட் டூ கிரியேட் புக். சோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ண அப்ளிகேஷன் நேம் வந்து காமா ஏஐ. சோ அதுக்கான ப்ராம்ப்ட் இங்க உங்களுக்கு பிடிஎஃப்லயே குடுத்திருப்பாங்க. ஜஸ்ட் நீங்க உங்களோட டாபிக், உங்களோட நேம் மென்ஷன் பண்ணணும். தென் அதுக்கு அடுத்து அதுல வர ப்ராம்ப்ட்ட காப்பி பண்ணிட்டு காமா டாட் ஆப்ல போய் நீங்க பேஸ்ட் பண்ணணும். சோ பேஸ்ட் பண்ணும்போது நீங்க பண்ணக்கூடிய விஷயம் வந்து ஜெனரேட்ட கிளிக் பண்ணணும். அதுக்கு அடுத்து அவுட்புட் வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட்ல A4 ஷீட்ல வேணும். அதுக்கடுத்து டீட்டெயில சூஸ் பண்ணுங்க கன்டென்ட் டெலிவரிக்கு. அதே மாரி தீம் வந்து நீங்க டார்க் அண்ட் தீம் பேஸ்ட் ஆன் யுவர் உங்களுக்கு எத பிரெஃபரன்ஸ் இருக்கோ அத நீங்க பண்ணிக்கலாம். அதே மாரி கார்டு நம்பர்ஸ் வந்து நான் குடுக்க மறந்துட்டேன். சோ நீங்க கார்டு நம்பர்ஸ 8 குடுத்துக்கோங்க. நான் 10 குடுத்தேன். சோ நீங்க 8 குடுத்தீங்கன்னா உங்க கிரெடிட் கொஞ்சம் சேவா இருக்கும். சோ நீங்க ஃபர்தரா எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகே. தென் அதுக்கு அடுத்து ஜெனரேட் புக் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு புக் ரெடி ஆயிரும். சோ அந்த புக்க நீங்க பிடிஎஃப் ஃபார்மட்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஐ திங்க் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கீழ பக்கம் அரவுண்ட் 5 பேஜஸ் கிட்ட வந்திருக்கு. டன் ஆயிருக்கு இதுவரைக்கும். நீங்க இந்த டைம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சோ யாரெல்லாம் நியூவா இருக்கீங்களோ ஜஸ்ட் இத கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. சோ ஹே இது வந்து ரெடி ஆகட்டும். சோ நம்ம அதுக்குள்ள இன்னொரு விஷயம் பண்ணி முடிச்சிடலாம். சோ என்னன்னா, இப்ப நீங்க உங்களுக்கான புக்கான ஒரு ஒரு புக் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. அது ரெடி ஆகட்டும். சோ அதுக்கு அடுத்து நம்ம வந்து அதுக்கான ஒரு வெப்சைட்ட கிரியேட் பண்ணணும். வெப்சைட்ன்னு ஒரு லேண்டிங் பேஜ் அதுக்கான விஷயத்த நம்ம கிரியேட் பண்ணணும். சோ அது மூலியமா தான் நம்ம வந்து லைக் ஒன் டூ ஒன் ஃபர்தரா எக்ஸிக்யூட் பண்ற எல்லா விஷயத்தையும் பண்ண முடியும். சோ அத எப்படி பண்ணலாம்னா, ஜஸ்ட் நம்மளுடைய ஃபனன்ஸ்லயே நீங்க பண்ண முடியும். சோ வி ஹேவ் தி ஏஐ ஆப்ஷன் ஆன் ஃபனன்சல். சோ அதுக்கு நீங்க உங்களுடைய ஃபனன்சல் அக்கவுண்ட் லாகின் பண்ணணும். சோ லாகின் பண்ணீங்கன்னா, ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சைட்ன்னு ஆப்ஷன் இருக்கும். இத கிளிக் பண்ணுங்க. சோ சைட்ட கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகும். இந்த டேஷ்போர்ட்ல உங்களுக்கு பில்ட் ஏஐன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. சோ எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா, ஏஐ வச்சு நமக்கான ஃபனல்ல என்டையர் ஃபனலுமே கிரியேட் பண்ண போறோம். ஜஸ்ட் இந்த பில்ட் வித் ஏஐ கிளிக் பண்ணீங்கன்னா, சோ உங்களுக்கு இது லைக் ஒரு ஃபனல் பில்டரோட ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணும் உங்களுக்கு. சோ அதுல தான் நமக்கான விஷயத்த எல்லாமே பண்ண போறோம். ஓகே. சோ அதுக்கு முன்னாடி நமக்கு அந்த ப்ராம்ப்ட் தேவைப்படுது. சோ அந்த ப்ராம்ப்ட்க்கு நம்ம என்ன பண்ணணும்னா, அகைன் நம்மளுடைய ஜிபிடி மாடல்லயே போய்க்கிட்டு, ஜஸ்ட் நான் ஷேர் பண்ற இந்த ப்ராம்ப்ட்ட நீங்க போட்டாலே ஓகே தான். லைக் சோ இப்போ
என்னன்னா உங்க புக் இன்னும் ரெடி ஆகல. ஸோ ரெடி ஆகிட்டு இருக்குல்ல. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இது வந்து ஒன்ஸ் புக் ரெடி ஆயிடுச்சுன்னா, நீங்க இந்த புக்க அட்டாச் பண்ணி இந்த ப்ராம்ப்ட்ட குடுக்கணும். இன்கேஸ் புக் இன்னும் உங்களுக்கு டிலே ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த டைம் நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. நான் லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ண விரும்புறேன்னீங்கன்னா, ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் நான் குடுக்குற இந்த ப்ராம்ப்ட்ட யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். யாஹ்! ஸோ இங்க இருக்கு உங்களுக்கு ப்ராம்ப்ட் வந்து, இதுல நீங்க அந்த புக்க நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஜஸ்ட் ரைட் இத காப்பி பண்ணிட்டு, இங்க வந்து இத பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு, டாபிக்ல வந்து உங்க புக்கோட டாபிக் நீங்க சூஸ் பண்ணீங்கல்ல, ஃபர்ஸ்ட் டாபிக். அத வந்து இங்க குடுக்குற மாரி இருக்கும். ஜஸ்ட் இங்க இருக்க டாபிக் இந்த டாபிக் நான் குடுத்தேன். ஜஸ்ட் இத காப்பி பண்ணிட்டு, நான் இங்க வந்து பேஸ்ட் பண்ணாலே எனக்கு ஓகே தான். அடுத்து என்னோட ஆடியன்ஸ் யாரு? ஸோ நான் யார் ஆடியன்ஸ குடுத்தேன்னா, ஐ திங்க் இது இருக்கு செகண்ட் ஒன். ஸோ என்னோட ஆடியன்ஸ் ஃப்ரீலான்சர்ஸ். டன். ஸோ இப்ப இத என்டர் பண்ணீங்கன்னா, உங்களுக்கான ஒரு ப்ராம்ப்ட் இது எழுதி குடுத்துரும். இந்த ப்ராம்ப்ட் நான் காப்பி பண்ணிட்டு, நம்மளுடைய ஏஐ நீங்க பேஸ்ட் பண்ணாலே ஓகே. ஸோ வி கேன் மூவ் ஃபர்தர் திங்ஸ். ஓகே. இங்க இருக்கு உங்களுக்கு ஷோ ஆகும். உங்க பேஜ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், எல்லாமே இதுவே உங்களுக்கு பண்ணி குடுத்துரும். ஓகே. ஓகே. ப்ராடக்ட் டீட்டெயில், பேஸ் சூப்பர். உங்களுக்கு என்டையர் செக்ஷன் என்னென்ன செக்ஷன் இருக்கணும், Q&Aல என்ன விஷயம் இருக்கணும், இது போல சொல்லி இதுவே உங்களுக்கு பண்ணி குடுத்துரும். ஜஸ்ட் நீங்க பாட்டம் லைக் டாப்ல இருந்து நீங்க பாட்டம் வரைக்கும் காப்பி பண்ணா ஓகே தான். இங்க இருக்கு. அப்படியே ட்ராக் பண்ணிட்டீங்கன்னா, கீழ பாட்டம்க்கு வந்துட்டு ஃபைனல் இன்ஸ்ட்ரக்ஷன் டன். இத காப்பி பண்ணதுக்கு அப்புறம் நீங்க Financialல உங்களுக்கு இங்க பில்ட் ஏஐ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாரி தான் ஒரு எலிமெண்ட் ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ இதுல நீங்க பில்ட்ன்னு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணணும். ஸோ அசிஸ்ட்னா நீங்க சம் டீடெயில்ஸ ஃபில் பண்ணி நீங்க குடுக்குற மாரி இருக்கும். நீங்க ஸ்ட்ரெய்ட்டா ப்ராம்ப்ட்க்கு போயிரலாம். ஸோ பில்ட்ட கிளிக் பண்ணிட்டு, இங்க உங்களுக்கு ஒரு மெனு பாக்ஸ் மாரி இருக்கும். இந்த பாக்ஸ்ல நீங்க உங்களுடைய ப்ராம்ப்ட்ட பேஸ்ட் பண்ணிட்டு, ஜெனரேட் குடுத்துருங்க. உங்களுக்கான என்டையர் ஃபார்மே இந்த ஏஐயே பில்ட் பண்ணி குடுத்துரும். ஜஸ்ட் இது உங்களுக்கு ஒரு 3 ஆர் 2 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கும். பட் உங்களுக்கான என்டையர் ஃபார்மே இது ரெடி பண்ணி குடுத்துரும். ஈவன் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் இதுவே பண்ணி குடுத்துரும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு சேஞ்சஸ் வேணும்னாலும் நீங்க ஏஐ வச்சே பண்ணிக்கலாம். டோன்ட் லைக் ஒர்க் ஆன் மோர் மேனுவல். ஸோ மேனுவல் ஒர்க் பண்ணாம உங்களுக்கான என்டையர் ஃபனலுமே இதுவே பண்ணி குடுத்துரும். ஓகே. ஸோ இப்ப நமக்கான புக் ரெடியா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது லேண்டிங் பேஜ்க்கு எவ்வளவு நேரம் ஆகும்? உங்களுக்கு வந்து 2 மினிட்ஸ் தான் சார் ஆகும். ஒரு 2 மினிட்ஸ்ல எழுதி முடிச்சிடும். நமக்கு ஏன் இப்ப டிலே ஆகுதுன்னா, சார் நம்ம Zoomலயும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சைமல்டேனியஸா எல்லாம் பண்ணும்போது சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. ஸோ நம்ம அத லைவ்ல பார்க்கும்போது உங்களுக்கு 2 மினிட்ஸ் தான் முடிஞ்சிருச்சு. போட்டோஸ்லாம் வச்சு கொடுத்துருமா? போட்டோ நம்ம வைக்கணும். ஃபோட்டோஸ் உங்களுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா, ஸோ நீங்க இந்த ப்ராம்ப்ட் குடுக்குறீங்க சார். லைக் இந்த ப்ராம்ப்ட் நீங்க காப்பி பண்றீங்களா? காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போதே, இதுக்கான ரெஸ்பெக்டிவ் இமேஜோட URL குடுத்துருங்க. ஸோ அத நான் சொல்றேன் எப்படி பண்ணலாம்னு சொல்லி ஃபர்தரா. ஸோ நான் ப்ராம்ப்ட் ஷேர் பண்ணிட்டேன். ப்ராம்ப்ட் ஷேர் பண்றேன். ஜஸ்ட் வெயிட் a minute. ஸோ இந்த ப்ராம்ப்ட் யாருன்னா, நீங்க இன்னும் புக் கிரியேட் பண்ணல. பட் நீங்க வந்து லேண்டிங் பேஜ்ல கிரியேட் பண்ண ஆர்வமா இருக்கீங்கன்னா, ஸோ நீங்க வந்து இந்த ப்ராம்ப்ட்ட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவே நீங்க ஆல்ரெடி புக் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, யூ கேன் யூஸ் திஸ் ப்ராம்ப்ட். ஓகே. பட் இந்த ப்ராம்ப்ட்ட நீங்க குடுக்கும்போது உங்களுடைய ரெஸ்பெக்டிவ் புக்க வந்து நீங்க அட்டாச் பண்ணணும். ஸோ அத மேக் ஷூர் செக் பண்ணிக்கணும். ஓகே. ஃபர்ஸ்ட் குடுத்த ப்ராம்ப்ட் வந்து லைக் நீங்க வந்து இன்னும் புக்கே கிரியேட் பண்ணல. பட் வாண்ட் டூ கிரியேட் வெப்சைட்னா நீங்க இத யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. பட் நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, யூ கேன் யூஸ் தி செகண்ட் ப்ராம்ப்ட். மறக்காம அட்டாச் பண்ணுங்க. அப்பதான் ப்ராப்பரா ஒர்க் ஆகும். ஓகே. ஸோ தென் ஸோ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இந்த டாக்குமெண்ட் அனுப்புவீங்களா? ஷூர் சார். உங்களுக்கு ஷேர் பண்ணி இப்ப கூட ஷேர் சார் பண்ணி லேண்டிங் பேஜ் இன்னொரு தடவை சொல்லி தரீங்களா? எனக்கு புரியல. ஓகே மேம். ஓகே ஷூர். இப்போ லேண்டிங் பேஜ் என்ன பில்ட் பண்றேன்னா, இன்னொரு ஏஐக்கு அப்புறம் நான் எங்க அதை பேஸ்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஓகே அதனால ஓகே. நான் வந்து அகைன் ஸோ அதே மாதிரி உங்களுக்கு லேண்டிங் பேஜ் கிரியேட் ஆயிடுச்சுன்னா சவுண்ட் வரும். ஸோ இப்போ நான் ஹெட்ஃபோன்ஸ் பண்ணாலும் சவுண்ட் வரல. இப்போ பாத்தீங்கன்னா எனக்கான லேண்டிங் பேஜ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அது ரெடி ஓகே. ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி சவுண்ட் வரும். லிங்க் சவுண்ட் வரும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கான என்டையர் அது மொபைல் வியூ முதற்கொண்டு அதுவே பண்ணிடும்.
ஸோ நம்ம மொபைல் வீடியோக்கு தனியாக கஸ்டமைஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. உங்களுக்கான எல்லா விஷயத்தையுமே அதுவே பண்ணி கொடுத்துரும். நம்ம கொடுத்த கண்டென்ட், தென் கால் டு ஆக்ஷன், ஸோ உங்களுக்கான என்டையர் ஃபனலுமே அது கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கீழே வந்து ஃபார்ம் வந்து அட்டாச் ஆயிடுச்சு, ஆர்டர் ஃபார்ம் அதுவாகவே பேசிக்காக வந்து. ஸோ இதில் நம்ம ஆர்டர் பண்ணணும், நம்ம பண்ணிக்கலாம். ஆர்டர் ஃபார்ம் வந்து நம்ம பாப்அப் கொடுத்துட்டு ஜஸ்ட் இது எல்லாமே ஆட் ஆன் ஃபீச்சர்ஸ். ஓகே, நம்ம பாப்அப் எடிட் பண்றது எல்லாமே நம்ம ஆட் ஆனா பண்ணிக்கலாம். ஸோ ரெஸ்ட் ஆஃப் திங் என்ன ஓகே. பண்ணலாம், நீங்க இதுல ஃபோக்கஸ் பண்ணலாம். எஸ் சார், டவுட் இருக்கா? ஸோ இது ஜஸ்ட் நீங்க பப்ளிஷ் கொடுத்துட்டு இப்போதைக்கு நான் டொமைன் இல்லை. ஓகே, இப்போதைக்கு நான் டொமைன் யூஸ் பண்ண வேண்டாம், இந்த லிங்க் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க டெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா உங்களுக்கு இங்க ப்ரிவியூ லிங்க் இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க இதை ப்ரிவியூ பண்ணி பார்த்துக்கலாம் உங்களுடைய லேண்டிங் பேஜ். ஸோ இது ஓகேவா இல்லை ஏதோ ஆல்டர் பண்ணணுமான்னு சொல்லி நீங்க ப்ரிவியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணாலே கலர்லாம் உங்களுக்கு வராதா தெரியும். சார்? கலர்லாம் வராதா? பேக்ரவுண்ட் கலர்? கலர் எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ எப்படின்னா ஜஸ்ட் இப்போ இதே இதுல போயிட்டு நான் வந்து லைக் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டு என்ஹான்ஸ் ஏஐ ஃபனல்ஸ்ல எஸ் சார். நான் ஒரு 5-6 லேண்டிங் பேஜ் யூஸ் பண்றேன் சார். சேம் அதே மாதிரி ஒரு ஒரு இது வந்து ஒரே ஒரு விஷயம் அதே மாதிரி இதுல வரணும் அப்படின்னா என்னால பண்ண முடியும். பண்ணலாம் சார். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா அந்த லேண்டிங் பேஜ் இருக்குல்ல சார், அதை ஜஸ்ட் நீங்க அந்த யூஆர்எலும் அந்த லேண்டிங் பேஜ் கண்டென்ட்டுமே காப்பி பண்ணிட்டு நீங்க சாட்ஜிபிட்டில ஜஸ்ட் ஐ வாண்ட் டு கிரியேட் வெப்சைட் லைக் சிமிலர் லைக் திஸ் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராம்ப்ட் எழுதிக்கிட்டோ இந்த ப்ராம்ப்ட் நீங்க இந்த ஏஐ பில்டர்ல போட்டு இது வந்து உங்களுக்கு இன்ஸ்டன்டா பண்ணி கொடுத்துரும் எல்லாருமே. ஓகே சார். இப்போ இப்போ நீங்க சொன்னீங்களே அந்த ப்ராம்ப்ட் கொஞ்சம், ஷூர். ஏன்னா அது ரொம்ப நேரம் நாங்க ரெடி பண்ணோம், ஒரு 1/2 hour 1 hour ஆச்சு. தயாரா இருக்கு, பட் அப்பப்போ பக் வருதுனால அந்த வீடியோஸ்லாம் லோட் ஆக மாட்டுது. அதனால இதுல பண்ணலாம்னு யோசிக்கிறேன் நான். இதுவே பண்ணுங்க சார், உங்களுக்கு ரெடிமேடா இருக்கும். ஸோ நான் ஜஸ்ட் நீங்க ஒன்ஸ் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு என்ன மாதிரி சேஞ்சஸ் வேணுமோ நீங்க சொன்னாலே போதும். லைக் என்ஹான்ஸ் யூஐ ஆஸ் எ டார்க் தீம். ஸோ எனக்கு ப்ரீமியம் லுக்ல வேணா கொஞ்சம் டார்க் தீமையும் ப்ரீமியம் லுக்ல உங்களுக்கு பண்ணி கொடுத்துரும். ஸோ அந்த ஏஐ பில்ட் பண்ணிடும். அதே மாதிரி ஒன்ஸ் இது டன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு சவுண்ட் வரும், ஒரு பிளிங்க் சவுண்ட் மாதிரி வரும். ஸோ மேக் ஷூர் செக் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் மேம் ஒரு டவுட் கேட்டாங்க, நான் அதையும் கிளாரிஃபை பண்ணிடுறேன். சார் நீங்க போட்ட ப்ராம்ப்ட்ல வந்து யூஎல்னு வந்திருக்கு, அப்படியா யூஆர்எல்னு போடணும்? இது சார் இதா யூஐ. யூஐன்னு போடணுமா? ஆமா சார், யூஐனா யூசர் இன்டர்ஃபேஸ். அதாவது நம்ம பாக்குறோம் சார், இதுதான் நம்ம யூசர் இன்டர்ஃபேஸ். இதுல நம்ம சேஞ்சஸ் பண்ண போறோம். எனக்கு வந்து இது டார்க்கா வேணும், கலரா வேணும்னு சொல்லி மென்ஷன் பண்றேன். எனக்கு வந்து டார்க் தீமா இருக்கணும், கொஞ்சம் பிரீமியமா இருக்குன்னா ஜஸ்ட் நம்ம ஏஐ பொறுத்தவரை கமெண்ட் தான் பண்ணணும். விரிவாக்கமா சொல்லக்கூடாது. என்ன பண்ணணும்னு நீங்க கமெண்ட் சொன்னீங்கன்னா அதுவே உங்களுக்கு ரெஸ்ட் ஆஃப் திங் பண்ணிடுச்சு. ஓகே மேம், நான் இப்போ அகைன் ரீகால் பண்றேன். நீங்க எப்படி சைட்ல போய் பில்ட் பண்ண சொல்லி நீங்க சைட் ஆப்ஷன் ஃபைனான்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பில்ட் வித் ஏஐ இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இதுல நீங்க எந்த ப்ராம்ப்ட் நீங்க போடணும்னா, ஸோ நீங்க சாட்ஜிபிட்டில நீங்க அந்த ஒர்க் பண்ணீங்களா, ஸோ அது ஒர்க் நீங்க காமா வரைக்கும் ஒர்க் பண்ணிருப்பீங்க. ஸோ ஐ திங்க் Yes. இந்த ஸ்டெப் வரைக்கும் நீங்க ஒர்க் பண்ணிருப்பீங்க, இந்த காமா ஏ வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ணணும்னா, ஸோ நான் உங்களுக்கு சாட்ல ரெண்டு ப்ராம்ப்ட் ஷேர் பண்ணிருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்ட் லைக் ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்ட் எதுக்குன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ப்ராம்ப்ட் போட்டுட்டேன். போட்டுட்டீங்களா மேம்? அப்ப என்ன பண்ணுன்னா இபுக் டைட்டில் இருக்குல்ல, ஸோ அதுல வந்து உங்களுடைய டைட்டில கொடுங்க. ஸோ உங்களுக்கு இந்த சாட்ஜிபிட்டி உங்களுக்கு டைட்டில் கொடுத்துருக்கோம். லைக் உங்களுக்கு எத்தனாவதா இருக்கும்னா, ஸோ உங்களுக்கு லைக் உங்களுக்கு 6வது கொஸ்டினா இருக்கும். ஸோ நீங்க இனிஷியலா கொடுத்ததுல டாப் 10 பிரீமியம் பெய்டு இபுக் டைட்டில் இருக்கும். ஸோ இதுல ஒரு டைட்டில காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்க. டாபிக் பக்கத்துல ஒரு ஒரு காலம் வச்சு பேஸ்ட் பண்ணிருக்கேன். இந்த பர்சனல வந்து யார் கொடுக்கணும்னா நீங்க வந்து செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஸோ உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு சொல்லி. ஸோ லைக் நான் இப்ப என்ன பண்ணிருக்கேன்னா ஃப்ரீலான்சர் சொல்லியிருக்கேன். இந்த ஃப்ரீலான்சர் காப்பி பண்ணிட்டு நான் இந்த பர்சனல பேஸ்ட் பண்ணிருக்கேன்.
ஸோ அதுக்கடுத்து ரெஸ்ட் ஆஃப் திங் எல்லாம் அப்படியே இருக்கட்டும். நீங்க என்டர் தட்டீங்கன்னா குட். உங்களுக்கு அது ப்ராம்ப்ட் ஒரு பெரிய ப்ராம்ப்ட் இருக்கும், ஸ்ட்ரக்சர் ப்ராம்ப்ட் மாதிரி. அதை நீங்க காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணணும் இந்த பில்ட் ஏல. ஸோ பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா டன். ஸோ உங்களுக்கான ஃபனல் ரெடி ஆயிரும். மறக்காம நீங்க இந்த பில்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இங்க பேஸ்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ இந்த அசிஸ்டம் வேண்டாம், இந்த பில்டை கிளிக் பண்ணிட்டு இங்க இந்த ப்ராம்ப்டை பேஸ்ட் பண்ணீங்கன்னா ஸோ இது உங்களுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடும். யா இப்போ பாத்தீங்கன்னா சார் நீங்க கேட்ட மாதிரி டார்க் தீமே வந்துருச்சு. எனக்கு ஒரு சவுண்ட் எஃபெக்டும் வந்துச்சு. அது மேபி நான் ஹெட்ஃபோன் தான் கேட்கல. ஓகே. இப்போ நான் கேட்ட மாதிரி எனக்கு கொஞ்சம் ப்ரீமியமா வேணும், ஸோ கொஞ்சம் லுக் வைஸ் நல்லா இருக்கும்னு சொல்லி கேட்டேன். அதே மாதிரி உங்களுக்கு லோகோ ஆப்ஷன் கொடுத்துருவோம். நீங்க இங்க இந்த இடத்துல நீங்க லோகோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நீங்க டபுள் கிளிக் பண்ணி உங்களுக்கு தகுந்த மாதிரி லோகோ நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ரெஸ்ட் ஆஃப் திங் எல்லாமே. அதுக்கப்புறம் கண்டென்ட் எல்லாம் ஓகேனா ஓகே. ஸோ நீங்க ஜஸ்ட் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் பண்ணணுமோ நீங்க கமெண்ட் பண்ணல போதும். நீங்க கமெண்ட் பண்ணீங்கனால அதுவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். தமிழ்ல ஓகே. கமெண்ட் பண்ணா அது எடுத்துக்குமா? தமிழ்ல செக் பண்ணி பார்க்கணும். பெட்டர் நீங்க இங்கிலீஷ்லயே கொடுத்துடலாம் சார். இல்லைன்னா தமிழ்ல இப்போ ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட லேண்டிங் பேஜ் தமிழ்ல தான் சார் இருக்கும். அது கண்டென்ட் நம்ம தமிழ்ல கொடுத்துடலாம். அது பிரச்சனை இல்லை. நீங்க சாட் ஜிபிடி நீங்க எடுக்கும் போதே தமிழ்ல நீங்க ப்ராம்ப்டே எடுத்துக்கணும். லைக் இப்ப நான் இந்த ப்ராம்ப்ட் கொடுத்ததையே லைக் எங்க இருக்குன்னா திஸ் ஒன். இது நமக்கான இபுக்கான ப்ராம்ப்ட். இந்த இடத்துல இருக்க இங்கேயும் நீங்க மென்ஷன் பண்ணலாம். கீழே வந்து give that entire prompt in Tamil. ஜஸ்ட் நீங்க கீழே மென்ஷன் பண்ண போதும். எனக்கு வந்து எல்லா ப்ராம்ப்ட்டுமே எனக்கு தமிழ்ல கொடுத்துருந்தா உங்களுக்கு தமிழ்லயே கொடுத்துரும். பட் இங்க என்ன ஒரு மிஸ்டேக்னா சாட் ஜிபிடி பொறுத்தளவுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு தமிழ்ல எப்பவுமே எஃபெக்டிவா இருக்காது. ஸ்கிராச் செக் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு ப்ராம்ப்டை தமிழ்ல எழுத ஆரம்பிச்சு. ஸோ ஆடியன்ஸ் வந்து எனக்கு ஃப்ரீலான்சர் நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதுக்கடுத்து ஒரு கண்டென்ட் ஃப்ரீலான்சர்களின் உண்மையான வலிமை லைக் பெயின். ஸோ இதை பார்த்தீங்களா, இதான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும் உங்களுக்கு. வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட் இந்த ப்ராம்ப்டை வந்ததுக்கு அப்புறம் நீங்க அதர் ஏஐ டூல் ஜெமினியில போய் ப்ராம்ப்ட் செக் பண்ணிக்கணும். ஓகே. அந்த பிழைகளை நீக்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு பிழையை நீக்கி கொடுத்துரும். இல்லைன்னா ஜஸ்ட் நீங்க அப்படியே காப்பி பண்ணி நீங்க பேஸ்ட் பண்ணலாம். நோ இஷ்யூஸ். ஓகே. இப்போ நான் இது வந்து ஆல்மோஸ்ட் டன் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை ஜஸ்ட் என்டையரும் காப்பி பண்ணிடணும். ஸோ இது வரைக்கும் நீங்க காப்பி பண்ணிட்டு உங்களுடைய பில்டர்ல போயிட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இது பேஸ்ட் ஆன் தமிழ்ல ட்ரை பண்ணி பாக்குறோம் வருதா அப்படின்னு சொல்லி. அப்படிங்களா? வரும் சார், தமிழ்ல வரும். இதுக்கு என்னன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் உங்களுக்கு. ஏன்னா இது திங்க் பண்ணும் நம்ம கொடுக்குற ப்ராம்ப்ட் வந்து. ஸோ நம்ம என்ன தமிழ்ல கொடுத்தாலுமே அது அகைன் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு இப்போ பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கிச்சு நான் என்னோட சொன்னேன்னு சொல்லி அது புரிஞ்சுக்கிச்சு. இப்போ அதுபடி எனக்கான விஷயத்தை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ விஷுவல்ஸ், எஸ்சிஓ டேக், இது எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு ஸ்டெப் ஆரம்பிச்சிடும். இங்க 5 ஸ்டெப் இருக்கும் உங்களுக்கு. இங்க இங்க பார்க்கலாம். இது 5 ஸ்டெப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருச்சுன்னா அடுத்து உங்களுக்கான விஷயத்தை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதாவது உங்களுக்கு லேண்டிங் பேஜ்க்கான விஷயங்கள் பாத்தீங்கன்னா ஹீரோ செக்ஷன். ஹீரோ செக்ஷன்னா உங்களுடைய முன்பக்கம். ஸோ உங்களுடைய லேண்டிங் பேஜ் ஃப்ரண்ட் பேஜ் தான் நம்ம ஹீரோ செக்ஷன் சொல்லுவோம். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். லைக் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். யா ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ்ல வேணா நீங்க இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா என்ஹான்சி யூஐ சொன்னாலே போதும். யூஐ அண்ட் யூஎக்ஸ் இது ரெண்டு நீங்க சொன்னாலே போதும். அதுவே உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துரும். ஸோ அவ்வளோதான் சார். இப்போ நீங்க இதை ப்ரிவியூ பண்ணி பார்க்கலாம் அகெயின். ஸோ இது உங்களுக்கு ஓகேனா யூ கேன் கோ வித் தட். அகெயின் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா நீங்க சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ உங்களுக்கான இ-புக் நான் ஷோகேஸ் பண்ணிருக்கேன். ஆல்மோஸ்ட் எல்லாம் ஆயிடுச்சா? யா இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கான இ-புக் ஃபனல் வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கான இ-புக் ஃபனல் இல்ல, இ-புக் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கான ஃபனல் தான் நம்மளுடைய ஃபனல்ஸை வச்சு யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிட்டு. ஸோ இப்போ இதை என்ன பண்ணோம்னா வி நீட் டு டவுன்லோட் திஸ். ஸோ அதை எப்படி நீங்க பண்ணோம்னா ஜஸ்ட் இந்த ஷேர் பட்டன் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க 4 ஆப்ஷன் இருக்கும். என்னன்னா ஒண்ணு வந்து நீங்க இதை லிங்கா ஷேர் பண்ண முடியும், இல்லைன்னா யாருக்காவது கொலாபரேட் பண்ணிக்கலாம். ஸோ யாராவது பர்சன் யூஸ் பண்ற மாதிரி. ரெண்டாவது விஷயம் என்னன்னா நான் சொன்ன லிங்கா நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். அதுவுமே ஃபீச்சர்ஸோட. ஸோ அவங்க வந்து வெறும் வியூ மட்டும் பண்ணணுமா, இல்ல அந்த டாக்குமெண்ட்டே பார்க்க கூடாதா, அந்த மாதிரி நீங்க சஜஷன் கொடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து 3வது விஷயம் என்னன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் பிசிக்கல் மோட்ல. சாஃப்ட் காப்பி நீங்க டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதுல நீங்க பெட்டர் எப்பயுமே வீடியோ எஃபெக்ட் கொடுங்க, அதான் மச் பெட்டரா இருக்கும். தென் லாஸ்டா இருக்க விஷயம் என்னன்னா எம்பர்ட். ஸோ இந்த கூட நீங்க ஜஸ்ட் உங்களுடைய லேண்டிங் பேஜ் இருக்குல்ல, ஸோ அதுல நீங்க பேஸ்ட் பண்ணீங்கன்னா அதுலயே உங்களுக்கு இந்த இ-புக் ஃபனல் அங்க ஷோ ஆகும்.
ஸோ இது மாதிரி உங்களுக்கு 4 ஆப்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுங்கன்னா, இதை எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணிட்டு லைக் டவுன்லோட கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கான அந்த இ-புக் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா டிரைவ்ல போட்டு இதை ஹோஸ்டபிளா மாற்றும். அதாவது யார் வேணாலும் அக்சஸ் பண்ற மாதிரி. எப்படி நீங்க காமால பண்றீங்களோ அதே விஷயத்த நம்ம டிரைவ்ல பண்ணலாம். ஓகே, நான் ஷோ பண்றேன் எப்படி பண்ணலாம்னு சொல்லி. ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட் உங்களுடைய டிரைவ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, லைக் எப்படி ஓப்பன் பண்ணணும், நீங்க குரோம்க்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டாட் டாட்டா இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ செகண்ட் அப்ளிகேஷனா இருக்கும் டிரைவ்னு. இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ ஐ திங்க் டேனியல் சார் கேட்டீங்க. ஸோ உங்களுக்கு சொல்றேன் எப்படி டிரைவ்ல அப்லோட் பண்ணலாம்னு சொல்லி. ஸோ நீங்க டிரைவ் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு நியூன்னு ஆப்ஷன் இருக்கு உங்களுடைய லெஃப்ட் சைடு. இதை கிளிக் பண்ணுங்க. இதுல ஃபர்ஸ்ட் வி நீட் டு கிரியேட் எ ஃபோல்டர். ஸோ நீங்க ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அந்த பர்டிகுலர் ஃபைல் ஆர் வீடியோ ஆர் இமேஜ் ஆட் பண்ணா பெட்டரா இருக்கும். நீங்க ஃபோல்டர் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய டிரைவ்ல ஃபோல்டர் ஆட் ஆகும். ஜஸ்ட் நான் என்ன பண்றேன் இப்போதைக்கு இ புக்னு டைப் பண்ணிடுறேன். இ புக் சொல்லி கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ நீங்க மை டிரைவ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இ புக்ன்ற ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் நீங்க பார்க்கலாம். ஸோ இதுக்கு என்னன்னா இந்த ஃபோல்டருக்குள்ள நான் வந்து என்னுடைய பிடிஎஃப் அப்லோட் பண்ண போறேன்னா ஜஸ்ட் இங்க நீங்க ஃபைல் அப்லோட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய ரெஸ்பெக்டிவ் ஃபோல்டர் லைக் என்னுடைய இதான் ஜஸ்ட் இதை நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா உங்களுடைய ரைட் சைட் பாட்டம்ல நீங்க பார்க்கலாம் அப்லோட் ஆகுது. அப்லோட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ அதுக்கப்புறம் இது எப்படி எல்லாரும் ஆக்சஸ் பண்ற மாதிரி பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த உங்களுக்கு இதை இங்க ட்ராக் பண்ணாலே உங்களுக்கு இந்த ஷேர் ஐக்கான் மாதிரி இருக்கும். ஸோ இல்லைன்னா இந்த பர்சன் ஆட் பண்ற மாதிரி இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ இங்க உங்களுக்கு கேட்கும் யாருக்கு நீங்க ஆக்சஸ் கொடுக்க போறீங்களோ அவங்க இமெயில் ஐடி நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இல்ல நான் வந்து எல்லாருக்குமே ஆக்சஸ் கொடுக்கணும்னா இந்த ஜெனரல் ஆக்சஸ் ரெஸ்ட்ரிக்ஷனை கிளிக் பண்ணிட்டு எனி ஒன்னை கிளிக் பண்ணுங்க. ஸோ அப்பதான் இந்த யூஆர்எல்ல எல்லாராலையுமே உங்க புக்கை பார்க்க முடியும். ஸோ உங்களோட பர்மிஷன் இல்லாம. ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா எல்லாரும் பார்க்கலாம். அவங்க யாராவது எடிட் டவுன்லோட் பண்ணணுமா அது உங்களுடைய சஜஷன். பெட்டர் என்ன பண்ணுங்கன்னா இது வியூவர்ல இருக்க மாதிரி பாருங்க. அப்பதான் அவங்களால உங்களுடைய இ புக் வந்து எடிட் பண்ண முடியாது. அது மத்தவங்களுக்கு அஃபெக்ட் பண்ணாது. ஓகே, ஸோ திஸ் வே டு அப்லோட் யுவர் பிடிஎஃப் ஆர் எனி அதர் டாக்குமெண்ட்ஸ் ஆன் டிரைவ் லிங்க். பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா அது இந்த மாதிரி நீங்க கான்ஃபிகர் பண்ணிட்டு காப்பி லிங்க் கொடுத்தீங்கன்னா இப்போ இது ஹோஸ்டபிள் லிங்கா இருக்கு. ஓகே, இப்போ நீங்க ஜஸ்ட் ஒரு குரோம் ஓப்பன் பண்ணிட்டு இங்க பேஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட் வந்து இங்க ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ இங்க பார்க்கலாம். ஸோ அந்த இ புக் இங்க வந்து ஷோகேஸ் ஆகும் பிடிஎஃப் ஃபார்மேட்ல. ஓகே, ஸோ நீங்க இந்த மாதிரி விஷயத்த இதுல பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ அதுக்கு அடுத்து டன். இப்போ இ புக் எப்படி அப்லோட் பண்றதை பார்த்துட்டோம். ஸோ அதே மாதிரி நமக்கான வெப்சைட் எப்படி உங்களுடைய ஃபைல்ஸ் ஏ வச்சு பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அந்த தமிழ் லிங்க் செக் பண்ணி அனுப்புங்க, பார்த்துக்கலாம். பிடிஎஃப் லிங்க் அனுப்புங்க சார். ஓகே, இந்த லிங்கா சார்? ஆமா, இது இந்த லிங்க் ஷேர் பண்ணு சார். தமிழ் லேண்டிங் பேஜ் ரெடி ஆயிடுச்சு போல சார். ரெடி ஆயிடுச்சு. நீங்க பார்க்கலாம். தமிழ்ல உங்களுக்கு லேண்டிங் பேஜ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு கஸ்டமைஸா இது வேணும்னா நீங்க பாத்தீங்கன்னா நமக்கான அந்த புக் இமேஜுமே ரெடி பண்ணிடுச்சு. பட் சம்வாட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. ஸோ அதை நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஒன்றும் விஷயம் இல்லை. ஸோ ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு தங்கிலீஷ்ல கொடுத்து, அதாவது தமிழும் இங்கிலீஷும் சேர்ந்த மாதிரி தங்கிலீஷ்ல கொடுத்துருக்கு. ஸோ இது இன்னுமே ஈஸியா இருக்கும் ரீட் பண்றதுக்கு. ஸோ இதுல உங்களுக்கு கண்டென்ட் எதுவும் சேஞ்ச் பண்ணாலும் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய விருப்பத்தா இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி சேஞ்சஸ் வேணுமோ ஜஸ்ட் நீங்க அதை இங்க கமெண்ட் பண்ணா போதும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துரும். ஸோ உங்களுக்கு கண்டென்ட்டை கொஞ்சம் கம்மி பண்ணணும், இல்ல இன்னும் விஷயங்களை டெஸ்டிங் ஆட் பண்ணணும் அந்த மாதிரி சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதுவே ஆட் பண்ணி கொடுத்துரும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எப்பயுமே உங்களுடைய ஹீரோ செக்ஷன்ல பெயின் பாயிண்ட் இருக்கணும். அதான் நீங்க ஃப்ரீலான்சராக கடுமையாக வேலை செய்கிறீர்களா, ஸோ ஆனா பணம் ஏன் நிலைக்கவில்லை, ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு பெயின் பாயிண்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் நம்ம பண்ணணும். ஸோ இப்போ இதான் உங்களுக்கான இ-புக் ஃபனலுக்கான ஒரு லேண்டிங் பேஜ். ஓகே, ஸோ தமிழ்ல நீங்க கிரியேட் பண்ணலாம், ஆங்கிலத்திலையும் பண்ணலாம். ஸோ ரெண்டுமே பாசிபிள் தான். அதுவுமே ஒரு நீங்க யூஐயும் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தகுந்த மாதிரியான யூஐ நீங்க சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு பண்ணி கொடுத்துரும். ஸோ உங்களுக்கு டார்க்கர் தீம்ல இருந்தா நீங்க டார்க்கர் தீம்லையும் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு ப்ரீமியம் லுக்ல வேணா நீங்க ப்ரீமியம் லுக்ல மிக்ஸ் பண்ணீங்கன்னா ஸோ டார்க் அண்ட் லைட் தீம் சேர்ந்து கொஞ்சம் ப்ரீமியமா கொடுத்துரும் உங்களுக்கு வந்து. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கான ஃபனல் நீங்க வித்தின் 5 மினிட்ஸ் நீங்க லான்ச் பண்ண முடியும். ஸோ ஈஸியா அதுவுமே யாரையுமே டிபெண்ட் பண்ணா. ஸோ ஜஸ்ட் இது பண்ணிடலாம்ல, எல்லாரும் கிளியர் தானே? ஸோ இந்த ஃபனல் கிரியேட் பண்றது எல்லாரும் கிளியர்னா ஜஸ்ட் சீன் டைப் பண்ணுங்க, வி கேன் மூவ் ஃபர்தர். ஸோ இந்த ஃபனல் கிரியேட் பண்றது எல்லாரும் கிளியரா? ஸ்டில் யாருக்கா டவுட் இருக்கா? ஓகே, செந்தில் சார் உங்களுக்கு கிளியரா சார்? செல்வகுமார் சார் லைக், டவுட் கேட்டீங்க. ஸோ உங்களுக்கு கிளியரா சார் இது?
டொமைன் வந்து நம்ம இன்னொரு இதுல பார்ப்போம் சார். ஏன்னா டொமைன் போனோம்னா அதை இன்டர்கேட் பண்ணணும். ஸோ நம்ம அதை இன்னொரு செக்ஷன்ல பார்த்துடலாம் டொமைன் இன்டர்கேஷன் வந்து. ஸோ இப்போதைக்கு நீங்க இதை லான்ச் பண்ணலாம் என்ன அர்த்தம்? யா ஓகே சார். ஸோ தென் வி கேன் மூவ் ஃபார் ரெஸ்ட் ஆஃப் திங்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸோ வி டன் தி அவர் இபுக் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ அந்த இபுக்கான ஒரு லேண்டிங் பேஜும் கிரியேட் பண்ணி வச்சிட்டோம். ஓகே. தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம போகக்கூடிய விஷயம் தான் டன். ஸோ ஐ திங்க் லைக் உங்களுக்கான பேஜ், அதாவது ஒரு என்ன சொல்லணும்னா உங்க இபுக்கு ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேஜ் வேணும், ஒரு இமேஜ் தேவைப்படுதுன்னா அதுவுமே நீங்க அதையே ஜிபிடில பண்ண முடியும். ஜஸ்ட் இந்த ஒரு ப்ராம்ப்டை காப்பி பண்ணிட்டு அம்மா சேம் ப்ராடக்ட் கிரியேட் ஜிபிடி பண்ணுறது சொல்லி கொடுத்துட்டீங்களா? ப்ராடக்ட் கிரியேட் பண்ணுறது, இல்ல இல்ல சார் சொல்லணும் சார். ஆர்டர் ஃபார்ம் ஆர்டர் பண்ணுறது, அதையும் சொல்லிடுங்க. அது கம்ப்ளீட் பண்ணுங்க. பட்டனை கிளிக் ஓகே பண்ணால் பாப்பப் ஓப்பன் ஆகணும். அதில் ஆர்டர் ஃபார்ம் கிரியேட் பண்ணணும். 2 ஸ்டெப் ஓகே 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 யா. ஷூர் சார். ஸோ ஓகே. இப்போ நான் இதுல எப்படி நீங்க பாப்அப் பண்றது, அதாவது பாப்அப்னா ஜஸ்ட் உங்க லேண்டிங் பேஜ் சைன் அப் இல்ல ஒரு விசிட் பண்றாங்கன்னா ஒரு பாப்அப் ஃபார்ம் மாதிரி வரும். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த ஃபனல் பில்டர்ல உங்களுக்கு இந்த குட்டி குட்டி ஐகான்ஸ் தான் இருக்கும். இதுல பாப்அப் செட்டிங்ஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாப்அப் ஃபார்ம் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி வி நீட் டு கிரியேட் எ ஃபார்ம். ஸோ நீங்க ஒரு ஃபார்மோ இல்ல ஒரு ப்ராடக்ட்டோ கிரியேட் பண்ணிருக்கணும். பண்ணிருந்தா மட்டும்தான் அதை நம்மளுக்கு ஆட் பண்ணணும். ஜஸ்ட் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு சொல்றேன். இந்த பாப்அப் கிளிக் பண்ணீங்கன்னா லைக் இப்போதைக்கு நம்ம எந்த பாப்அப் ஆட் பண்ணல. நான் என்ன பண்றேன், பேக்ல வந்துட்டு ஸோ உங்களுக்கான ப்ராடக்ட் நம்ம கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ஜஸ்ட் நீங்க பேமெண்ட்டை கிளிக் பண்ணுங்க. ஸோ பேமெண்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க உங்களுக்கு ப்ராடக்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுடைய பேமெண்ட் கேட்டவங்க இங்கே இன்டர்கேட் பண்ற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் இந்த இன்டர்கேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி பேமெண்ட் கனெக்ட் பண்ணணுமோ நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். ரேசர் பே இருக்கும், ஸ்ட்ரைப் இருக்கும். ஸோ உங்களுக்கு இதுவே இல்லைன்னா யூ கேன் கோ வித் மேனுவல். ஸோ மேனுவல் பேமெண்ட்டை கிளிக் பண்ணிட்டு ஸோ நீங்க ஜிபே அதை நீங்க இன்டர்கேட் பண்ணிக்கலாம் இந்த விஷயத்துல. ஓகே. ஜஸ்ட் நீங்க ஜிபே உங்க நேமை கொடுத்துட்டு ஸோ அதை நீங்க இங்க இன்டர்கேட் பண்ணிக்கலாம். ஸோ எது வழியா அவங்க பே பண்ணலாம், அவங்க ஜிபே நம்பர் கொடுத்தீங்கன்னா ஸோ அது வழியா அவங்க பே பண்ணிக்க போறாங்க. டன். ஸோ இது யாருக்குன்னா உங்களுக்கு இந்த இது எல்லாருக்குமே ஜஸ்ட் இப்போ யூஸ் பண்றதுக்காண்டி நீங்க இந்த மேனுவல் பேமெண்ட் மெத்தடை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. டன். அதுக்கப்புறம் நீங்க ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணுங்க. இதுல கிரியேட் ப்ராடக்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ இங்க வந்து உங்க ப்ராடக்ட் டைட்டில் தென் டிஸ்கிரிப்ஷன் ஸோ அதை மெயினாக கொடுக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராடக்ட் உங்க இமேஜ் தேவைப்படும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா இமேஜ் ஜெனரேஷன் பார்த்து. ஸோ இப்போ நீங்க அதே ஜிபிடி மாடல்ல ஜஸ்ட் நம்ம பிடிஎஃப்ல ப்ராம்ப்ட லைக் இங்க பேஸ்ட் பண்ணாலே ஓகே தான். லைக் ஓகே 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 ஓகே. நான் இதே சாட் ஜிபிடி கட்டுறேன். லைக் கிரியேட் ஸோ உங்களுக்கான இபுக்குக்கான ஒரு பனல் பேஜ் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது கிரியேட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் இமேஜை நீங்க உங்களுடைய பேமெண்ட் யூசர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ரெஸ்ட் ஆஃப் திங்ஸ் எல்லாம் கம்மி பண்ணிடலாம். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய ப்ராடக்டான டைட்டில் கொடுக்கணும். ஜஸ்ட் நான் இப்போ என்ன பண்றேன்னா லைக் 1 என்ன கொடுக்கலாம். லைக் நான் இப்போ சும்மா ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கோச்சிங் ஃபார் ஃப்ரீலான்சர்ஸ். அதுவே என்னோட டிஸ்கிரிப்ஷனாக கொடுக்குறேன். ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா அடுத்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஸோ வி நீட் டு லைக் இதெல்லாம் இக்னோர் பண்ணிடலாம். ஸோ யா ஸோ இங்கே தான் உங்களுடைய அந்த பர்டிகுலர் இமேஜ் அப்லோட் பண்ணணும். பட் மேக் ஷூர் உங்களுடைய இமேஜ் சைஸ் வந்து வித்தின் 2 or 1 MB இருக்கணும். அதை மேக் ஷூர் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் அப்படி பண்ண முடியல பட்சத்தில் நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த கம்போசர் உங்களுக்கு வெப்சைட் இருக்கும், இதை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ரெஸ்பெக்டிவ் அந்த இமேஜை அப்லோட் பண்ணி ஸோ அதை நம்ம கம்போஸ் பண்ணிக்க முடியும். நான் உங்களுக்கு ஷோகேஸ் பண்றேன். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் நீங்க உங்களுடைய ஒரிஜினல் இமேஜ் இங்கே அப்லோட் பண்ணணும். ஸோ அப்லோட் பண்ணீங்கன்னா அது எந்த லெவல் வரைக்கும் நம்ம கம்போஸ் பண்ணிக்கலாம். சரி நீங்க ஜஸ்ட் அந்த பர்சன்டேஜை ட்ராக் பண்ணாலே எனக்கு தான். லைக் நான் என்ன பண்றேன் அப்லோட் லோட் ஆகிட்டு இருக்கு, லோட் ஆகட்டும். ஸோ டன்.
ஸோ நீங்க உங்களோட இமேஜ் ஆட் பண்ணணும். அதுக்கு அடுத்து உங்களுடைய பிரைஸ் டைப். ஸோ நீங்க ரெக்கரிங்கா பண்ண போறீங்க இல்ல ஒன் டைமா? ஸோ நம்ம ஒன் டைம் ஒர்க் ஷாப் தான் ஒரு ஒன் டு கால் ஆர் இபுக்கை செல் பண்ண போறோம். நம்ம ஒன் டைம் கொடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து உங்களுக்கு இபுக்கோட பிரைஸ் ₹9. தென் ஜஸ்ட் இது வந்து ஒரு ஒரு லைக் ஸ்ட்ரைக் பிரைஸ் கொடுத்துக்கலாம். ஸோ அதாவது உங்களுக்கு நான் ₹100 ஒர்த்துல புக்கு ₹9 தரேன். நம்ம ஷோகேஸ் பண்றதுக்காண்டி இது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்க அடிஷனல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய பிரைஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இதை நீங்க ₹9 சார்ஜ் பண்றீங்களா? ஸோ அதுல அவங்களுக்கு என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் கிடைக்கு? ஆல்மோஸ்ட் நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறதே நீங்க கொடுத்தாலும் ஓகே தான். ஓகே, இட்ஸ் ஆப்ஷன் நாட் மேண்டேட்டரி திங். ஸோ அங்க ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இந்த எஸ்யூ டேக்ல உங்களுடைய அந்த இபுக் நேம் நீங்க டைப் பண்ணிக்கலாம். இன்னும் ஈஸியா இருக்கும். தென் அதுவே நீங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கலாம். அந்த இபுக்ல உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு சொல்லி அந்த டிஸ்கிரிப்ஷன் நீங்க கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போதைக்கு ஜஸ்ட் கோச்சஸ் எக்ஸாம்பிளுக்கு நான் கோச்சஸ் கொடுக்குறேன். நீங்க வந்து உங்களோட இபுக் பேர் கோச்சஸ் அதையே நான் ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் ஹியர். தென் ஆல்மோஸ்ட் டன். யா, ஸோ இது எல்லாமே நீங்க ஓகேனா யூ கேன் சேவ் இட் அஸ் எ ப்ராடக்ட். ஓகே, நீங்க ப்ராடக்ட்டை சேவ் பண்ணிக்கலாம். பட் மேக் ஷூர் அதுக்கு நீங்க இமேஜ் ஆட் பண்ண ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ லைக் நான் இப்போதைக்கு என் இருக்கிற ஒரு இமேஜ் ட்ரை பண்றேன். ஸோ உங்களோட இமேஜ் நீங்க என்ன பண்ணணும்னா ஃபரன்ஸ்ல இருக்கிற மீடியா ஸ்டோரேஜ் நீங்க அப்லோட் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த அப்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லைக் யா, ஸோ நீங்க இந்த ரெஸ்பெக்டிவ் இமேஜ் செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நான் இப்போதைக்கு இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு என்னுடைய ஃபைனான்சியல் மீடியா ஸ்டோரேஜ்ல அப்லோட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நான் அதை காப்பி பண்ணிக்கலாம். அந்த யூஆர்எல் ஆர் இந்த இமேஜ் காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் அண்ட் இன்சர்ட். இப்போ எனக்கு அந்த இமேஜ் நீங்க அப்லோட் ஆயிடுச்சு. தென் டன். இதுக்கப்புறம் நீங்க சேவ் கொடுத்தீங்கன்னா அவ்வளவுதான். ஸோ இதான் ப்ராடக்ட் கிரியேட் பண்றது. ஸோ இதை மிஸ் பண்ணிட்டேன்னா ஓகே 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 டன் டன் டன். ஓகே, இப்போ உங்களுக்கான ப்ராடக்ட் சேவ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ திஸ் பேக்ல வந்து இங்க இருக்கு. ஷோகேஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை கிளிக் பண்ணீங்கன்னா லைக் அகெயின் எடிட் கிளிக் பண்ணுவோம். சேவ் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த பேக்ல வந்துட்டு நம்மளுடைய லேண்டிங் பேஜ் இருக்குல்ல, ஸோ அதுல நம்ம இதை ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ அகெயின் உங்களுடைய சைட்டுக்கு போயிருங்க. சைட்டுக்கு போயிட்டு ஜஸ்ட் ரீசெண்டா பண்ணது. ஓகே, யா, இங்க இருக்கு ரீசெண்டா பண்ணது. செலக்ட் பண்ணது ஃபனால. Then click on the edit option. இப்போ இந்த பாப்அப் ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு. இந்த பாப்அப் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ உங்களுக்கு இங்க கிரியேட் நியூ பாப்அப் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இதுல ஆடை கிளிக் பண்ணிட்டு ஸோ உங்களுடைய ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ண போறேன்னா உங்களுக்கு டூ ஸ்டெப் ஆர்டர் ஃபார்ம் இருக்கும். டூ ஸ்டெப் ஆர்டர் ஃபார்ம். யா, ஸோ உங்களுக்கு இங்க டூ ஸ்டெப் ஆர்டர் ஃபார்ம் இருக்கா? இது ஜஸ்ட் நீங்க ட்ராக் பண்ணி இங்க போட்டாலே சரிதான். ஓகே, ஸோ தென் we can make elements ஆட் பண்ணிக்கிறேன். நான் கண்டெய்னர் ஆட் பண்ணிட்டு ஸோ அதுக்குள்ள நம்ம வந்து இந்த விஷயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், விஷயம் முடிஞ்சு. ஸோ இதுக்கு அடுத்து ஜஸ்ட் இதை சேவ் கொடுத்தாலே ஓகே தான். லைக் நான் என்ன பண்றேன்னா சேவ் கொடுத்துட்டு இதுல நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஜஸ்ட் இங்க என்ன பண்ணணும்னா நீங்க கான்ஃபிகர் பண்ணும் சில விஷயத்த மட்டும் சொல்றேன் என்னென்ன பண்ணலாம்னு சொல்லி. ஸ்க்ரோல் டவுன். யா, நீங்க எது கூப்பன் கோட் கொடுக்க போறீங்க இந்த ஆஃபருக்கு, நீங்க கூப்பன் கோட் நீங்க எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கூப்பன் கோட் ஆஃபர் கிரியேட் பண்ணோம். அதுக்கு அடுத்து ஆர்டர் பம்ப், அதாவது நீங்க இன்னொரு அடிஷனல் ஆஃபர் கொடுக்க போறீங்க, ஏதாவது 1 கொடுக்க போறீங்கன்னா அதுக்கான ப்ராடக்ட் நம்ம இங்க ஆட் பண்ணணும். ஓகே, ஜஸ்ட் நான் என்ன பண்றேன்னா ஓகே, ஸோ என்ன பண்றா இதை சேவ் பண்ணிட்டு இதுக்கு பேக் எண்ட்ல போய் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ நம்மளுடைய ரெஸ்பெக்டிவ் ப்ராடக்ட் அண்ட் பம்ப் ஆஃபர் எல்லாத்தையுமே ஜஸ்ட் நான் என்ன பண்றேன் பேக்ல வந்து
லோட் ஆயிடுச்சு. இங்க உங்களுக்கு ப்ராடக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்க பார்க்கலாம். அதாவது நீங்க வந்து ஃபன்னல் புள்ளி உங்களுக்கு ப்ராடக்ட் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு நம்மளுடைய ப்ராடக்ட் இங்க ஆட் பண்ணணும். ஓகே. ஸோ ஆட் ப்ராடக்ட் கிளிக் பண்ணணும். தென் உங்களுடைய ப்ராடக்ட் வந்து நான் இப்போ ரீசெண்டாக கிரியேட் பண்ணேன். கோச்சஸ் ஃபார் ஃப்ரீலான்சர். தென் அதோட ப்ரைஸ் வந்து ₹9. டன். ஸோ அவ்வளோதான். ஸோ அதுக்கடுத்து இங்கே ஜஸ்ட் இந்த ப்ரைஸ் ஓவர் எட் மாதிரி பண்ணிக்கலாம். அது அடிஷன் தான். ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது கேட்கும். இது மெயின் ப்ராடக்ட்டா இல்லை பம்ப் ஆஃபரானு. ஸோ பம்ப் ஆஃபர் நம்ம பம்ப் நிமிஷத்துல அங்கே ஷோகேஸ் ஆகும். இல்லை இது நான் வந்து மெயின் ப்ராடக்ட்டை கொடுக்க போறேன். சேவ். இப்போ அடுத்து நீங்க பம்ப் ஆஃபர் சொன்னீங்களா, அதுக்குமே நம்ம ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ணணும். சேம் ஸ்ட்ரக்சர் தான். ப்ராடக்ட் கிரியேட் பண்ணிட்டு அகெயின் ஆட் ப்ராடக்ட் கிளிக் பண்ணுங்க. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராடக்ட் கிளிக் கிளாரிட்டி காலை கிளிக் பண்ணிக்கிறேன். தென் அதோட ப்ரைஸ் வந்து ஒரு 199. ஓகே. இந்த இடத்துல நான் அடிஷனல் கிளிக் பண்ணிட்டு இங்க நான் பம்ப் ஆஃபர் கிளிக் பண்ணணும். ஸோ அவ்வளவுதான். ஸோ நீங்க அவங்க மொத்தம் ப்ராடக்ட்டை கிரியேட் பண்ண போறீங்க. அதை நம்ம ப்ரொஜெக்ட் பண்றத டிஃப்ரெண்டா ப்ரொஜெக்ட் பண்றோம். ஒன்னு வந்து நம்மளுடைய மெயின் ஆஃபர், இன்னொன்று வந்து பம்ப் ஆஃபர். ஸோ பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அகைன் நீங்க உங்களுடைய ஓவர்வியூ கிளிக் பண்ணிட்டு ஸோ இப்போ எடிட்டை கிளிக் பண்ணி உள்ள போயிருங்க. ஸோ போயிட்டு நம்ம அங்க வந்து அதை செலக்ட் பண்ணணும். ஓகே. நம்ம இப்போ ஃபனல்ல ஒரு கனெக்ஷன் மேக் பண்ணிட்டோம். அந்த கனெக்ஷன் நம்ம நம்மளுடைய ரெஸ்பெக்டிவ் லேண்டிங் பேஜ்ல நம்ம மேக் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்றேன்னா ஜஸ்ட் பாப் அப் விண்டோ ஆன் திஸ். இது நம்ம என்ன பண்ணணும்னா லைக் ஸ்க்ரோல் டவுன். யா இங்க ஸோ ஆட் பம்ப் ஆஃபர் கொடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பம்ப் ஆஃபர் இப்போ ஷோ ஆகும். ஸோ வந்து உங்களுக்கு எந்த ஐட்டம் இல்லை இருந்துச்சு இப்போ ஷோ ஆகும். ஏன்னா நம்ம இப்போ செலக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய பம்ப் ஆர்டர் ஆட் பண்ணணும். அதுக்கு நீங்க இதை எனபிள் பண்ணணும். ஓகே. தென் அதுக்கு அடுத்து உங்க ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் எனபிள் பண்ணிக்கலாம். தென் கார்டு எல்லாமே ஓகே குட். ஸ்கோர் இது எல்லாமே அனுப்பிச்சு தான். ஓகே. ஹெட்லைன் இது எல்லாமே நீங்க ஆட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் மச் பெட்டரா இருக்கும் இன்னுமே பார்க்கறதுக்கு. ஸோ அதுக்கு அடுத்து கூப்பன் கோட் நீங்க வேணும்னா இதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து உங்களுடைய பட்டனோட கலருமே நீங்க கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஓகே. ஜஸ்ட் நீங்க ரெட் கலர் கொடுத்துக்கலாம் இல்ல கிரீன் கலர். ஸோ எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்க கொடுத்துக்கலாம். தென் பப்ளிஷ் இட். சேவ். நான் பப்ளிஷ் பண்றேன். சேவ் மட்டும் பண்ணுறேன். ஓகே. ஸோ அதே மாதிரி இப்போ நீங்க ஆட் பண்ணிட்டீங்களா, அதுக்கு அடுத்து என்னன்னா இப்போ இந்த கால் டு ஆக்ஷன் பட்டன் இருக்குல்ல, இதுக்கு எல்லாத்துக்குமே அது ஒரு லிங்க் பண்ணணும். ஸோ அதாவது இந்த கால் டு ஆக்ஷன் கிளிக் பண்ணாங்க அந்த பம்ப் ஆஃபர் இல்லைன்னா பாப்அப் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே. நான் என்ன பண்றேன் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த பாப்அப்க்கு நான் நேம் மாத்திடுறேன். ரெண்டுமே பாப்அப் பண்ணா கன்ஃபியூஷனா இருக்கும் மேபி. ஸோ நான் ஜஸ்ட் என்ன பண்றேன் இந்த பாப்அப் வந்து ஆஃபர் நேம் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ இப்போ உங்களுடைய கால் டு ஆக்ஷன் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இதுல ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இங்க இருக்கா உங்களுக்கு பட்டன் ஆக்ஷன் இதுல யூஆர்எல் கொடுக்காம ஓப்பன் பம்ப் ஆஃபர் கொடுங்க. ஸோ கொடுத்து ஓப்பன் பாப்அப் கொடுத்துட்டு உங்களுடைய அந்த பர்டிகுலர் பாப்அப் செலக்ட் பண்ணுங்க. அகைன் சொல்றேன். ஸோ நான் இன்னொரு கால் ஆக்ஷன்ல போயிட்டு சொல்றேன். ஸோ இப்போ இந்த கால் ஆக்ஷன் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இங்க லிஸ்ட் ஆஃப் விஷயங்கள் ஷோ ஆகும். ஸோ ஜென்ரல்ல ஜஸ்ட் நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கரெக்டா வந்து பட்டன் ஆக்ஷன் ஒரு தனியா ஒரு காலம் ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுல லிங்க் டு இருக்குல்ல அதுல வெப்சைட் யூஆர்எல் ரிமூவ் பண்ணிட்டு ஓப்பன் பம்ப் பாப்அப் கிளிக் பண்ணுங்க. அதுக்கு அடுத்து எந்த பாப்அப் ஓப்பன் ஆகணும் ஸோ அதை மென்ஷன் பண்ணும். நான் வந்து ஆஃபர் ஓப்பன் ஆகணும்னு சொல்றேன். டன். ஸோ இதே மாதிரி தான் உங்களுடைய எல்லா கான்ட்ராக்ஷனுமே நீங்க ஃபிக்ஸ் பண்ற மாதிரி. ஓகே. again open bump then offer then scroll down. ஸோ எல்லா விஷயத்துக்கும் நீங்க இதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி. ஓகே. ஸோ நான் இப்போதைக்கு ஓகே நான் இப்போதைக்கு எக்ஸாம்பிளுக்கு இது வரைக்கும் ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸோ நீங்க வந்து எல்லா கான்ட்ராக்ஷன்லையுமே சேம் ப்ரொசீஜர் தான் நீங்க இதை ஆட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் ஆட் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா மறக்காம சேவ் பண்ணிட்டு நீங்க இதை ப்ரிவியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. சேவ் பண்ணா மட்டும்தான் அந்த ப்ரிவியூல அது அப்டேட் ஆயிருக்கும் இல்லைன்னா ஆயிருக்கும். ஓகே. மேக் ஷூர் அதை கிராஸ் செக் பண்ணிக்கணும். ஓகே. இப்போ நான் லிங்க் கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் அந்த கால் ஆக்ஷனை கிளிக் பண்ணேன்னா எனக்கு என்னுடைய பம்ப் ஆஃபர் ஷோ ஆகும். ஸோ இப்போ என்னோட டீடைல்ஸை ஃபில் பண்ணிட்டு நான் அடுத்து நான் செக் மேக் பேமெண்ட்காக போயிடலாம். லைக் நான் என்ன பண்றேன்னா சும்மா எக்ஸாம்பிளுக்கு நான் கோட் வந்து
தமிழ்நாடு. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு 2 பேமெண்ட் ஷோ ஆகும். So, என்னுடைய பம்ப் ஆஃபர் வரும். ஓகே. ஓகே, ஓகே. நான் பம்ப் ஆஃபர் சரியா ஆட் பண்ண மறந்துட்டேன். வெயிட் பண்ணுங்க அப்படி. ஸோ ரெஸ்ட் ஆஃப் திங் நீங்க பார்க்கலாம். அந்த ஆன்லைன் பேமெண்ட் பே ஜிபே ஜிபேனா இந்த நம்பர் ஷோ ஆகும். இல்லைன்னா ஆன்லைன் பேமெண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ வாட் எவர் தே கேன் டூ. ஸோ இங்க நீங்க கூப்பன் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் பம்ப் காப்பி செக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பம்ப் அப் ஆஃபர் இஸ் கோ டவுன். ஓகே. பம்ப் ஆஃபர் சரியா ஆட் ஆகல. ஓகே. கிளாரிட்டி கால். நான் எக்ஸாம்பிள் சும்மா கிளார் கால் சேவ். சேவ் கொடுக்க மறந்துட்டேன். சாரி, சாரி. சேவ் கொடுத்தா சேவ் ஆகும். இப்ப நான் என்ன பண்றேன்னா ஜஸ்ட் இதை சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். சேவ். இப்போ லிங்க் கிளிக் பண்ணனா எனக்கு அந்த பம்ப் ஆஃபரோட எனக்கு ஷோ ஆகும். ஜஸ்ட் இப்போ நான் கிளிக் பண்ணிட்டு டீடைல்ஸ் ஷேர் பண்ணிடுறேன். தமிழ்நாடு. இப்ப நீங்க பார்க்கலாம் பம்ப் ஆஃபர் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ நம்ம பண்ண மிஸ்டேக் என்னன்னா அதை நம்ம சேவ் பண்ணாம விட்டோம். அதுல தான் ஷோ ஆகல. ஸோ பீப்பிள்ஸ் வந்து 1-to-1 கால் வேணும்னா தே கேன் புக் தி கிளாரிட்டி கால். ஸோ இப்போ அவங்களுக்கு அந்த பேமெண்டோட ஆட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க தே கேன் பே வயா ஜிபே. ஸோ அவ்வளவுதான். ஸோ இப்படிதான் நம்ம என்ன லேர்ன் ரீகால் பண்றேன். உங்களுக்கான இபுக் ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ கிரியேட் பண்ணதை தாண்டி ஸோ அதுக்கான ஒரு ஒரு லேண்டிங் பேஜ், தென் அதுக்கான ஒரு பேமெண்ட் பேஜ். ஸோ அது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ உங்களுக்கான ஆக மொத்தம் உங்களுக்கான இபுக் ஃபைல் ரெடி. ஸோ அவ்வளவுதான். ஸோ இது ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா சொல்லும் போது உங்களுக்கு 1 hour ஒரு 1.5 hours ஆகும். பட் நீங்க ஒர்க் பண்ணும்போது இது ஜஸ்ட் 5 minutes ஆஃப் ஒர்க் தான். ஸோ என்ன பண்ண போறீங்க, ஜஸ்ட் உங்களுக்கான எல்லா விஷயத்துமே சாட் கொடுக்க போது காப்பி பேஸ்ட். ஓகே. ஸோ அதை மட்டும் மேக் ஷூர் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. அகைன் ப்ராடக்ட் நான் ரீகால் பண்றேன். ஓகே. ஸோ நான் ப்ராடக்ட்டை மட்டும் அகைன் ரீகால் பண்றேன். வெப்சைட் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். ஸோ ப்ராடக்ட் என்ன பண்றேன்னா ஜஸ்ட் பேக்ல வந்துட்டு பேமெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணணும். ஸோ இந்த பேமெண்ட்டை கிளிக் பண்ணிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க இன்டர்கேஷனை கிளிக் பண்ணுங்க. ஸோ இதை மேனேஜ் பேமெண்ட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் உங்களுடைய ஜிபே நம்பரை இங்க ஆட் பண்ணுங்க. ஓகே. ஸோ ஜிபேன்னு போட்டு ஜிபே நம்பர் ஆட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. டன். பேக்ல வந்துட்டு இல்லைன்னா இந்த ப்ராடக்ட் கிளிக் பண்ணுங்க. ஸோ இதுல கிரியேட் ப்ராடக்ட்ஸ் நம்ம 2 ப்ராடக்ட் கிரியேட் பண்ணுவோம். என்னென்ன ப்ராடக்ட்னா ஒன்னு வந்து உங்களுடைய இபுக்கான பிரைஸ், இன்னொன்று வந்து ஒரு கிளாரிட்டி கால். ஸோ ரெண்டுமே கிரியேட் பண்ணிட்டு ஆஃப்டர் தட் வி கேன் கோ ஃபார் தி சைட். அதுல போயிட்டு நம்ம பார்த்த மாதிரியே ப்ராடக்ட்ல போய் நம்ம 2 ப்ராடக்ட்டை ஆட் பண்ணணும். ஒரு ப்ராடக்ட்டை மெயினா ஆட் பண்ணணும். 2வது ப்ராடக்ட்டை வந்து அதாவது கிளாரிட்டி கால் வந்து பம்ப் ஆஃபர் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க உங்க சைட்ல கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ இவ்வளவுதான் விஷயமே. இதை பண்ணிட்டீங்கன்னா டன். ஸோ உங்களுக்கான ஃபனல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னா நம்மளுடைய டாக்குமெண்ட். யா. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வி டன். ஸோ உங்களுக்கான ஹைட் ஆஃபர் டெமோ நம்ம எடுத்துட்டோம். ஸோ உங்களுக்கான ஒரு ப்ரீமியம் சேல்ஸ் டன் ஆயிடுச்சு. தென் லேண்டிங் பேஜ் டன். உங்களுக்கான ப்ராடக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. உங்களோட ஆர்டரை அட்டாச் பண்ணியாச்சு. தென் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இமேஜ். ஸோ இதுக்கடுத்து நீங்க என்ன பண்ணணும்னா இந்த இமேஜ் தான். ஸோ இந்த இமேஜ் நம்ம ஜென்ரேட் பண்ணிட்டு உங்களுடைய இந்த ரெஸ்பெக்டிவ் லிங்க் நீங்க கொடுக்க போறீங்க. ஸோ இந்த இமேஜை பற்றி நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். டன் 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 இமேஜ் 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 இமேஜ். ஐ திங்க் திஸ் ஒன். யா. இப்போ பாத்தீங்கன்னா எனக்கான இபுக்கான ஒரு இமேஜ் ரெடி. இந்த இமேஜை நான் ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணணும். ஓகே. டவுன்லோட். யா, டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போயிட்டு நீ இமேஜ் பிளஸ் உங்களுடைய இந்த யூஆர்எல். ஓகே. அதாவது உங்களுடைய சைட்டோட யூஆர்எல். ஸோ இந்த யூஆர்எல் நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ யாரெல்லாம் நியூவா லேர்ன் பண்ணீங்களோ அகைன் இதை ரீகால் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த யூஆர்எல் காப்பி பண்ணிட்டு உங்களுடைய ஸ்டேட்டஸ் நீங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். பட் மேக் ஷூர் எல்லாருமே டிஎம்சில போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு போஸ்ட் இருக்கும். அந்த போஸ்ட் லிங்க் நான் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ இந்த போஸ்ட்டை போய் எல்லாருமே உங்களுடைய டாஸ்க்கை சப்மிட் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ டாஸ்க் மீன்ஸ் நீங்க உங்களுடைய இமேஜ் பிளஸ் அதோட யூஆர்எல். ஸோ இதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா டன். Okay, done. So this is a way to create the day one of the
இதான் நம்ம டே ஒன்ல டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயமும். ஸோ அதாவது உங்களுக்கான ஒரு இபுக் பிளஸ் அதுக்கான லேண்டிங் பேஜ் நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ டே டூ என்ன லேர்ன் பண்ணணும்னா இதுக்கான ஒரு பிசினஸ் மாடல். ஸோ அதுக்கு என்ன பண்ண போறீங்கன்னா சிம்பிள் திங் தான். இங்க இருக்கு சார் ஜிபே கொடுக்குறோம்ல, அப்படி ஜிபேல பே பண்ணாங்கன்னா ஆட்டோமேஷன் ஒர்க் ஆகுமா, வேலை செய்யும்? ஆட்டோமேஷன் ஒர்க் ஆகிற மாதிரி சொல்றீங்க சார். இது வந்து யாருக்குன்னா சார், இது வந்து இப்போ இன்கேஸ் உங்க பேமெண்ட் கேட்வே இல்லைனா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க ஆல்ரெடி பேமெண்ட் கேட்வே வச்சிருக்கீங்கன்னா நம்ம அதை செட் பண்ணணும் சார் தனியா. ஏன்னா இப்போ இதுல ஜிபே அவங்க பே பண்ணாங்கன்னா இது தனியா டிரான்சாக்ஷன் மாதிரி அவங்களுக்கு ஷோ ஆகும். நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்றோம். நீங்க ரேசர் பே கனெக்ட் பண்ணீங்கன்னா நம்ம அதை ஆட்டோமேஷன் செட் பண்ணிக்கலாம் சார். ஓகே சார், ஓகே. ஓகே. ஸோ இதான் டே ஒன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள். டே டூல என்ன விஷயம் பார்த்தோம்னா லைக் ஸோ உங்களுக்கான பிசினஸ் மாடல். ஸோ அதாவது உங்களுக்கான கேன்வாஸ் எப்படி ரெடி பண்ணலாம்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் பேஷன், நீச், ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இந்த விஷயத்த நம்ம பார்த்தோம். ஸோ இதுக்கான யூஸ் பண்ணக்கூடிய நம்ம அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா தென் ஐ திங்க் திஸ் ஒன் இதுதான். ஸோ உங்களுக்கான பிசினஸ் கேன்வாஸ் மாடல். ஸோ இது என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட் இதை ஓப்பன் வித் டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணுங்க. இதுல ஃபைல கிளிக் பண்ணிட்டு மேக் ஏ காப்பின்னு இருக்கு. அதாவது இதையே நம்ம ஒரு காப்பியா பண்ண போறோம். ஸோ அப்பதான் உங்களுக்கு எடிட்டபிள் ஆப்ஷன் ஓகே. ஸோ இப்போ காப்பி மேக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய டிரைவ் எது ஷோ ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய இபுக் ஃபைனல் நேம் போட்டு நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய பேஷன், மார்க்கெட், நீச், ஸோ இதுதான் சார் உங்களுக்கு வந்து பிடிஎஃப்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வாட் இஸ் மீன் பேஷன், ஸோ அதுக்கு என்ன மாதிரி ஆன்சர் பண்ணலாம் சொல்லி உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து சார் இதுல கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்க அதை ஃபாலோ பண்ணியே நீங்க பண்ணிக்கலாம். பார்க்கலாம். இங்கே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து. ஸோ பேஷன்ல என்ன மாதிரி பண்ணணும், வாட்ஸ் யுவர் மார்க்கெட் பேஷன் நீங்க அபோட்ஸ் எதுக்காக நீங்க பண்றீங்க, ஸோ நீங்க யாரை டார்கெட் பண்றீங்க, ஸோ உங்களுடைய ப்ராப்ளம் என்ன, ஸோ இது எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணணும். ஸோ லிஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஒரு பிசினஸ் ஒரு ஒரு மேனேஜ்மெண்ட் கேன்வாஸ் ரெடி ஆயிடும். ஸோ அதுக்கடுத்து ஸோ நீங்க ஃபாலோ பண்ண விஷயம் என்னன்னா இதை வந்து நம்ம ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு பேஜ் மாதிரி கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதுக்கான விஷயம் தான் ஜஸ்ட் இங்க உங்களுக்கு ஐசிசி மாடல்ஸ் இருப்பாங்க சார் வந்து லைக் ஐசிசி மாடல் அதாவது இன்ஸ்டன்ட் கேஷ் சேலஞ்ச் இந்த மெத்தட் நம்ம பண்ண போறோம். ஜஸ்ட் இதுவுமே ஒரு டாக்குமெண்டா தான் இருக்கும். இந்த டாக்குமெண்ட்டுமே நீங்க மேக் ஷூர் ஒரு காப்பி பண்ணிக்கோங்க. லைக் ஜஸ்ட் இந்த ஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு மேக் ஏ காப்பி. ஸோ இதுல நீங்க ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இங்க உங்களுக்கு எல்லாமே பார்ட்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஹவு டு வின். ஸோ ஹவு டு வின்ல என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். ஓகே, ஜஸ்ட் வி கேன் கோ ஃபார் டிசைன். ஸோ இப்போ டிசைன்ல தான் நீங்க மென்ஷன் பண்ணணும் உங்களுடைய நேம். ஸோ இங்க நீங்க உங்களோட நேம் கொடுக்கணும். ஓகே, லைக் சையத் இப்ராஹிம் டன். ஸோ அதுக்கு அடுத்து இன்னைக்கு என்ன டேட், ஸோ அதை கொடுக்கணும். டிஃபால்ட்டா அதுவே கிராக் ஆயிரும். ஓகே, அதுக்கு அடுத்து உங்களுடைய ரெவன்யூ, அதாவது உங்களுடைய நெக்ஸ்ட் 13 இயர்ஸ்க்கான டார்கெட் நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ இப்போதைக்கு என்ன பண்றேன், என்னுடைய டார்கெட் ஒரு 1 lakh ஒரு 10 lakhs கொடுக்கலாம். ஸோ இன்னொரு 0 கூட ஆட் பண்ணிக்கலாம் 10 lakhs. ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து வாட் இஸ் இட்ஸ் யுவர் இம்பார்ட்டன்ட் தட் யூ கலெக்டட் இன் லேக்ஸ். ஸோ இப்படி 30 லட்சம் 10 லட்சம் லைக் உண்மையிலேயே நீங்க பண்ண போறீங்கன்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஸோ அதை கலெக்ட் பண்ணி என்ன பண்ண போறீங்க. ஸோ லைக் நீங்க வந்து லைக் ஐ வாண்ட் டு கிரியேட் வெல்த், நான் வந்து என்னோட வெல்த்தை கிரியேட் பண்ண போறேன்னு சொல்றேன். இதை எடிட் கொடுங்க. இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு விஷயம் பண்ணி செக் பாக்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது கொஸ்டின்ஸ் கேட்கும். ஓகே, இது எல்லாத்தையும் நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ லைக் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் டு கிரியேட் அ வெல்த். ஸோ இது எல்லாமே எப்படி வரும்னா நீங்க கொடுக்குற ஆன்சரை பேஸ் பண்ண மாதிரி தான் இது உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ நான் வெல்த் கொடுத்தேன். இப்போ அடுத்த கொஸ்டின் இருக்குன்னா ஒய் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு பி கிரியேட் அ வெல்த். நான் வெல்த்தை கிரியேட் பண்ணி என்ன பண்ண போறேன், லைக் டு சேவ் மை generation, save my next generation. ஓகே, இப்போ இது எல்லாமே ஒய் அதாவது நீங்க கொடுக்குற ஆன்சருக்கு ஒய் அது டீப்பா இன்னும் கொஞ்சம் திங்க் பண்ற மாதிரி விஷயம். ஏன்னா நம்ம நார்மல் என்ன சொல்லுவோம், நான் பணம் சம்பாதிச்சு வெல்த் கிரியேட் பண்ண போறேன், பட் அதை கிரியேட் பண்ணி என்ன பண்ண போறேன். ஸோ அதுக்காக கொஸ்டின் கேட்கும் போது ஸ்டெக் ஆகும். ஸோ அதை இன்னும் கொஞ்சம் டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காண்டி தான் ஸோ சார் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ராக்கிங் ஷீட்டை கிரியேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா ஓகே இப்போ நீங்க வந்து
உங்களுடைய ஜெனரேஷன் சேவ் பண்ணி என்ன பண்ண போறீங்க? சோ அந்த விஷயம். லைக் இந்த மாரி நீங்க ஒய் அதாவது நீங்க குடுக்குற ஆன்ஸர்க்கு ஏத்த மாரி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருக்கும். அதே மாரி இது வந்து இங்கேயுமே ரிப்ளிகேட் ஆகும். ஓகேவா? உங்களோட செகண்ட் ஷீட்லயுமே இது ஆட்டோமேட்டிக்கா ரிப்ளிகேட் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பார்க்கலாம். ஹவ் டூ வின்ல குடுத்த அந்த அமௌண்ட் இங்க ஆட்டோமேட்டிக்கா ஷோகேஸ் ஆகும். இந்த மாரி நீங்க எல்லா விஷயத்தையும் நீங்க பண்ணி முடிக்கிற மாரி இருக்கும். உங்களுடைய டெய்லி ரொட்டீன், ட்ராக்கிங் ஷீட் எல்லாத்தையும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கான ஒரு டேஷ்போர்ட் கிரியேட் ஆயிரும். ஓகே. ஸோ லைக் யாஹ்! சோ இது எல்லாமே நீங்க ஃபில் பண்ற மாரி இருக்கும். ஓகே. சோ இத நீங்க என்ன பண்ணலாம் பெட்டர் நீங்க இத ரெக்கார்டிங்ல பார்த்துக்கலாம். ஓகே. சோ பட் இது எப்படி அப்ரோச் பண்ணணும்னா, ஜஸ்ட் யூ நீட் டூ காப்பி த பர்ட்டிகுலர் ஷீட். தென் ஆஃப்டர் தட் யூ நீட் டூ கிவ் தி இன்ஃபர்மேஷன் ஃபார் த ரிக்வயர்ட் திங்ஸ். சோ இப்ப குடுக்குற மாரி இருக்கு. குடுத்தீங்கன்னா டன். சோ ஈஸியா முடிச்சிடலாம். சோ அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னா, டாக்குமெண்ட்ல வந்து இந்த டாக்குமெண்ட் திஸ் ஒன் இதுதான். சோ அதுக்கு அடுத்து லைக் இந்த டாக்குமெண்ட் யூஸ் பண்ணி டீச் பண்ண போறோம் ஃபர்தரா வந்து. சோ அதுக்கு அடுத்து ஹை டிக்கெட் க்ளோசிங் எப்படி பண்ணலாம்? சோ அதான் மெயின் இம்பார்ட்டன்ட். சோ இந்த இன்ஸ்டன்ட் கேஷ் ஃப்ளோ வச்சு நீங்க உண்மையா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சோ ஆக்சுவலா நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க 10 லேக்ஸ்னா அந்த 10 லேக்ஸ்க்கு என்ன விஷயம் பண்ணணும், பண்ணக்கூடாது. டூ அண்ட் டோன்ட்ஸ் அத நீங்க புரிஞ்சுக்கணும். சோ அதுக்காண்டி தான் உங்களுக்கு இந்த இன்ஸ்டன்ட் கேஷ் சேலஞ்ச் உங்களுக்கு ஷேர் பண்ணிருப்பாங்க சார் வந்து. இதுல அதுக்கு அடுத்து ஃபோக்கஸ் இந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து லைக் இந்த ஜிபிடி மாடல் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். சோ இதுல நீங்க ஜஸ்ட் ஓகே டன். இதுல நீங்க என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் இங்க இருக்க டாக்குமெண்ட். சோ கெயின் டாக்குமெண்ட் வந்துருக்கு. இப்போ நீங்க இந்த டாக்குமெண்ட் வந்ததுக்கு அப்புறம், இங்க வந்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த ஆப் யூஸ் பண்ணி இந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்ணலாம். லைக் இப்ப நான் என்ன பண்றேன், இந்த ஆப் பேர். சோ போயிட்டு நான் ஜஸ்ட் நார்மலா ஸ்டார்ட். சோ இப்போ இந்த ஆப் வந்து உங்களுக்கு சர்டன் கொஸ்டின்ஸ் கேட்கும். சோ அந்த கொஸ்டின்ஸ்க்கு நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். பேஸ்ட் ஆன் தட் வி கேன் டூ த ஃபர்தர் திங்ஸ். லைக் இப்போ பாத்தீங்கன்னா சேம் தான். வாட் இஸ் யுவர் டார்கெட் ஆடியன்ஸ்? வாட் இஸ் நீங்க என்ன மாதிரி ஆஃபர் பண்ண போறீங்க? சோ அதுக்கு அடுத்து உங்க மெயின் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க? உங்க பிரைஸ் ரேஞ்ச் எவ்வளவு உங்க ஆஃபருக்கு? சோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து லைக் நான் வந்து என்னுடைய டார்கெட் ஆடியன்ஸ் கோச். தென் செகண்ட் வந்து ஜஸ்ட் இதுவே அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ என்னுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, ஸோ லைக் அடுத்த ஒரு 12 வீக்ஸ் கோச்சிங் ப்ரோக்ராம் டன் ஃபார் கொடுத்து அது ஆன்லைன் கோர்ஸா கொடுக்க போறேன். ஸோ இதுதான் நான் பண்ண போறேன். என்னுடைய ஆஃபர்ஸ் தான். ஓகே. ஸோ அதுக்கான ப்ரைசிங் நான் என்ன கொடுக்க போறேன், லைக் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இது மூலியமா நான் கன்ஸ்டன்ட் லீட்ஸ் இதெல்லாம் கெட் பண்ணி ஸோ ஸ்டேபிளான இன்கமை கிரியேட் பண்ண போறேன். ஸோ ஃபோர்த் ஒன்ல வந்து உங்களுடைய லைக் பிரைசிங். ஸோ நான் என்ன பண்றேன், என்னோட பிரைசிங் வந்து ஒரு எக்ஸாம்பிள் பண்ணிருக்கேன். ஓகே. நீங்க வந்து உங்களுடைய மனசுல எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கும் அது ஃபிஃப்த் ஒன். ஓகே. ஸோ இந்த ஸ்கிரிப்ட் நீங்க எங்க யூஸ் பண்ண போறீங்க? நீங்க வந்து இதை ஒன் டு ஒன் கார்டு யூஸ் பண்ண போறீங்களா? ஒன் டு ஒன்னா நீங்க கிளாரிட்டி கார்டு பண்ணிருப்பாங்க. ஸோ அதுக்கு யூஸ் பண்ண போறீங்களா? இல்ல ஒரு ஒர்க் ஷாப் இல்ல ஒரு வெபினாருக்கு யூஸ் பண்ண போறீங்களா? இல்லனா வீடியோ சேல்ஸ் லெட்டர் அதாவது விஎஸ்எல் கேம்பெயின் சொல்லுவோம். விஎஸ்எல் கேம்பெயின்னா உங்க லேண்டிங் பேஜ் ஒரு வீடியோ மாதிரி ரெடி பண்ணலாம். அதை நம்ம லேட்டரா பார்க்கலாம் வந்து. பட் தெரிஞ்சுக்கோங்க, விஎஸ்எல் கேம்பெயின்னா லேண்டிங் பேஜ் தான். பட் அந்த லேண்டிங் பேஜ் நம்ம ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இதுக்கு பே பண்றதுனால நீங்க என்ன கேதர் பண்ணுவீங்க சொல்லி ஒரு வீடியோ வந்து ப்ரெசென்ட் பண்ணிருப்போம். ஒர்க் ஷாப் ஒரு மினி ஒர்க் ஷாப் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு வெபினார் மாதிரி பண்ணி கொடுத்துருப்போம். அதான் விஎஸ்எல் கேம்பெயின் சொல்லுவோம். சோ இப்போ இந்த ஸ்கிரிப்ட் நீங்க எதுக்காண்டி பண்ண போறீங்க? நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு ஒன் டு ஒன் கால். ஓகே. ஸோ எனக்கு வந்து இது ஒரு ஒன் டு ஒன் கால் தேவைப்படுது. தென் சிக்ஸ்த் ஒன் வந்து ஸோ நீங்க என்ன மாதிரியான டோன்ல பேச விரும்புறீங்க அந்த ஒன் டு ஒன் கால்ல? ஒரு ஃப்ரெண்ட்லியாவா, இல்ல ஒரு கான்பிடென்டாவா, இல்ல ஒரு எம்பத்திக்காவா? ஸோ நான் என்ன பண்றேன்னா, ஸோ இது எதுவுமே இல்லாம ஜஸ்ட் நான் நார்மலா ஒரு ப்ரொஃபஷனலா பேச விரும்புறேன். டன். இது எல்லாம் ஓகேன்னா ஜஸ்ட் என்டர் தட்டீங்கன்னா உங்களுக்கான ஒரு சேல்ஸ் ஸ்கிரிப்ட வந்து இது கிரியேட் பண்ணி கொடுத்து பேஸ்ட் ஆன் தட் வி கேன் லைக் டாக் பண்ணலாம். சப்போஸ் அவர் பர்சன்ட் வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா the purpose ஆஃப் லைக் உங்களுக்கு தமிழ்ல வேணும்னா ஜஸ்ட் நீங்க தமிழ் கொடுத்தீங்கன்னா உங்க தமிழ்ல. ஸோ அதே மாதிரி நீங்க எங்க ஸ்டாப் பண்ணோம், எங்க பேச ஆரம்பிக்கும் சொல்லி உங்களுக்கு எல்லா விஷயமே இங்க ஸ்கிரிப்ட்லயே வந்துருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஹே சயீத் இப்ராஹிம். ஸோ நான் வந்து உங்களுடைய
அப்ரிஷியேட் பண்றேன் இன்னைக்கு எங்களுக்கான டைம் ஒர்க்குக்காண்டி. பட் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி நான் உங்களை பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறேன். ஸோ நீங்க என்ன மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு சொல்லி ஸ்டாப். ஸோ இப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம் அவங்க சொல்ற ஆன்சர். அதுக்கப்புறம் இப்போ ரைட் நோ ஸோ இங்க ஒரு பிக்கஸ்ட் சேலஞ்ச் என்னன்னா, ஸோ உங்களோட பிக்கஸ்ட் சேலஞ்ச் என்ன ஃபேஸ் பண்றீங்க கேட்கிறேன். ஸோ அதாவது நான் என்ன பண்றேன் ஃபர்ஸ்ட் வந்து ஐ நீட் டு மேக் ஏ டிஸ்கவரி. டிஸ்கவரினா நான் கஸ்டமர் என்னோட கிளைண்ட்டை வந்து நான் புரிஞ்சுக்க விரும்புறேன். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்றோம் ஃபர்ஸ்ட் அவங்களோட ப்ராப்ளம் என்ன, ஸோ அவங்க இப்ப கரெக்டா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஸோ அவரு என்னடா பண்ணி டயர்ட் ஆயிட்டாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயம் அதாவது என்ன ப்ராப்ளம், ஸோ கரெக்டா என்ன பண்றாங்க, என்ன பண்ணி அவங்க ஃபெயிலியர் ஆயிருக்காங்க, ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா ஸோ வி நீட் டு லைக் கோ ஃபார் த ஸ்டெப் 2. ஸோ நீங்க ஸ்டெப் 2 என்னவா இருக்கும்னா உங்களுடைய ஃபியூச்சர், அதாவது அடுத்து ஒரு எமோஷனலா டச் ஆகணும் உங்களுக்கு. ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். லைக் இமேஜின் 90 days from now. ஸோ யோசிச்சு பாருங்க, ஒரு இப்ப இருந்து 90 நாளைக்கு நீ காலைல எந்திரிக்கிறீங்க, உங்க கிளைண்ட் எல்லாம் வராங்க, கன்சிடா வராங்க, யாரும் நீங்க சேஸ் பண்ணல, யாரும் நீங்க கெஸ் பண்ணல, ஸோ யாருக்கு நீங்க ரெக்கரிங்கா மெசேஜ் அனுப்பிச்சு அனுப்பிச்சு நீங்க டயர்ட் ஆகல, பட் உங்களுக்கு ரெக்கரிங்கா வராங்க. இது எப்படி ஸோ கேட்டு ஜஸ்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் யூஆர் நாட் லைக் நீங்க ரொம்பவுமே கால்ல கான்ஃபிடன்ட் இல்லையா. ஸோ அதாவது நம்ம என்ன பண்றோம்னா ஒரு எமோஷனை கிரியேட் பண்ணி கனெக்ட் பண்றோம் யாரோட கிளைண்டோட. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அவங்களை பத்தி புரிஞ்சுக்கிறோம் டிஸ்கவரி கால் பண்ணிட்டு, தென் அதுக்கு அடுத்து நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம அவரோட எமோஷனல் டச் பண்றோம். அதான் ஸ்டெப் 2. அதான் அவங்களுக்கு என்ன சொல்லலாம் ஓப்பன் தேர் விஷன். ஸோ நீங்க என்ன பண்ண போறீங்க, ஸோ அவங்களுக்கு என்ன அதாவது அவங்களுக்கு ஒரு விஷயம் கொடுக்க போறீங்க. ஸோ செகண்ட் ஸ்டெப்ல தேர்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி சிஸ்டம் கிரியேட் பண்ண போறோம். ஸோ கிளாரிட்டினா இப்பதான் ஆக்சுவலி நீங்க உங்களுக்கான ஒரு என்ன சொல்றீங்க இப்ப ஒரு ஆஃபர் வந்து ஒரு ஒரு பிச் பண்ண போறீங்க ஒரு இன்டைரக்ட் அப்ரோச்ல. ஓகே, இந்த விஷயத்த நீங்க பண்ணா லாஸ்டா நீங்க அன்பிளாக் தேர் ஃபியர். ஸோ அதாவது இப்போ இதை நீங்க ஒரு ஸ்டெப் மாதிரி பார்க்கலாம். அதான் வந்து நம்ம அவங்களை புரிஞ்சுக்கிறோம். அடுத்து அவங்களுக்கு ஒரு சொல்றோம் என்ன மாதிரி பண்ணலாம், வாட்ஸ் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். அடுத்து ஒரு கிளாரிட்டி கொடுக்குறோம். தென் ஃபோர்த்தா பாத்தீங்கன்னா அவங்க என்ன இத்தனை நாள் ஏன் இதை அவங்க பண்ண முடியாம அந்த பயமோ இல்ல அவங்க தயக்கமோ இருந்துச்சோ அதாவது நம்ம அன்பிளாக் பண்றோம். ஸோ இதை பண்றது மூலியமா தான் லாஸ்டா உங்களுடைய சேல்ஸே பண்ண முடியும். ஸோ ஏன்னா எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா இதை ஃபர்ஸ்டா பண்ணிடுறாங்க. ஸோ ஸ்ட்ரைட்டா சேல்ஸ் ஒரு கால் பண்ணிட்டு சார் இந்த மாதிரி நான் கால் பண்றேன், ஸோ 112 போயிட்டு இல்லைன்னா 112 புக் பண்ணாங்க சரி போஸ்ட் சேல்ஸ் தான் போஸ்ட் பண்றாங்க. நீங்க வந்து சேல்ஸ் வந்து போஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி நீங்க நீட் டு யான் தி கஸ்டமர் அவங்களுடைய எமோஷன் ஃபீலிங்ஸ் நீங்க யான் பண்ணணும். ஸோ பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா டன். ஸோ இதுதான் உங்களுக்கு சேல்ஸ் ஸ்கிரிப்ட். ஸோ இதுக்கு அடுத்து டன் நீங்க தாராளமா சேல்ஸ் ஸ்கிரிப்ட் போகலாம். ஸோ இதுதான் நீங்க செகண்ட் டேல லேர்ன் பண்ற விஷயம். ஸோ லைக் டாக்குமெண்ட். ஸோ இதான் நீங்க ஹை டிக்கெட்கான சேல்ஸ் ஸ்கிரிப்ட் யான் பண்றது விஷயம். ஸோ இதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னா லைக் ஸோ அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஹை டிக்கெட்ஸ். ஓகே, ஐ திங்க் அவரது லெஃப்ட் ஆயிடுச்சுங்களா? ஸ்கிரீன் ஷேர் கட் ஆயிடுச்சுங்க சார். ஸ்கிரீன் ஷேர் பண்ணுவார் ஒரு நிமிஷம். யா Sayed, are you there? Yeah. Yes, sir. ஸோ இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா லைக் நீங்க அப்போ ஒரு சேல்ஸ்க்கான ஒரு ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். ஸோ அடுத்துக்கிட்ட என்ன நமக்கு அவங்கள்ட்ட பேசணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா we need to book an appointment. ஸோ அந்த விஷயம் தான் உங்களுக்கு இருக்கிற தேர்ட் ஸ்டெப். இது செகண்ட் டே ஆஃப் தி ஹை டிக்கெட் க்ளோசிங். லைக் நீங்க ஃபர்ஸ்ட் இந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கும். அதாவது பிசினஸ் கிளாரிட்டி, அதுக்கடுத்து லீட் அண்ட் டிராஃபிக் பண்றது, தென் அப்பாயின்மெண்ட் சேல்ஸ் எப்படி பண்ணலாம், தென் லாஸ்டா வந்து டூல்ஸ் அண்ட் சிஸ்டம் பண்றது. இந்த 4 விஷயத்தை நீங்க இந்த ஒரு லிங்க்ல ஜஸ்ட் இந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூ கேன் ஓப்பன் லைக் ஒரு another ஜிபிடி மாடல் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதுல நீங்க ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா ஸோ யூ கேன் காட் இன் அப்பாயின்மெண்ட் புக் ஆன ஒரு லீடு மேக்னெட் வந்து நீங்க எடுக்கும். ஜஸ்ட் நீங்க ஸ்டார்ட் கொடுங்க. ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ல இருக்க மாதிரி விஷயங்கள் எல்லாமே கேட்கறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நீங்க பார்க்கலாம் பிசினஸ் கிளாரிட்டி. அதாவது பிசினஸ் கிளாரிட்டிக்கு முன்னாடி
நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க, என்ன மாதிரி ஆஃபர் பண்ண போறீங்க. ஸோ உங்க டிக்கெட் சைஸ் என்ன. ஸோ ஆல்ரெடி நீங்க வந்து அங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க உங்க பிரைசிங்லே. லைக் அரௌண்ட் நம்ம இதை கொடுத்தோம்னா ஒரு $1000 to $3000 நம்ம கொடுத்துருந்தோம். அதை நீங்க டிக்கெட் சைஸை மென்ஷன் பண்ணணும். அடுத்து உங்களுக்கு டார்கெட் ஆடியன்ஸ் யாரு. ஸோ ஃப்ரீலான்சர்ஸா இல்ல யார் என்ன பர்சன்ஸோ நீங்க அவங்க மென்ஷன் பண்ணணும். ஸோ அதுக்கு அடுத்து எந்த கண்ட்ரிக்கு ஆர் எந்த சிட்டி நீங்க செல் பண்ண போறீங்க. இது எதுக்குன்னா ஜஸ்ட் ஒரு டெமோகிராபிக் அனாலிசிஸ் காட்டி கிளைண்ட்ஸ் வந்து நீங்க இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கலாம். நீங்க வந்து ஒரு ஒரு நார்த் இந்தியன் பேசுறீங்கன்னா யூ நீட் டு ஸ்போக்கிங் நீங்க ஹிந்தி மாடல். ஸோ நீங்க அந்த ஹிந்தி லைட்டா பேசுற மாதிரி தான் உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்க முடியும். ஸோ அதனால இது வந்து உங்கள்கிட்ட கண்ட்ரி சிட்டி மெயினா கேக்குது. ஓகே, இதனால அடுத்து உங்களோட மெயின் லீடு சோர்ஸ் என்ன கரண்டா. ஸோ மெட்டாட்ஸ் ரன் பண்றீங்களா இல்லைன்னா ஆர்கானிக் ரீச் பண்றீங்களா. ஸோ அந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணணும். தென் 6th ஒன் வந்து என்னன்னா உங்களுடைய டிராபிக் டைம். ஸோ நீங்க என்ன மாதிரி விஷயத்துல நீங்க பண்றீங்க. கோல்ட் ரிச்சர்ட் பண்றீங்களா இல்ல வார்ம் ரிச்சர்ட்டா இல்ல மிக்ஸ்டா. ஸோ கோல்ட் ரிச்சர்ட்னா லைக் ஒரு நார்மல் ரேட்டு கால் பண்ணி நம்ம சேல்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, வார்ம்னா உங்க ஆளு இருக்கிறத நீங்க அகெயின் ஒரு ரீச் அவுட் பண்ணி இது கோல்டு வந்து நம்ம புது லீட் சொல்லிக்கலாம். ஓகே, நம்ம கால் பண்ணி பேசுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஜஸ்ட் நம்ம அவங்கள நர்ச்சரிங் பண்ற மாதிரி இருக்கும். வார்ம் கூட இருக்கிற லீட்ஸ் இல்லைன்னா 2 பண்ண போறீங்களா. ஸோ அதை நீங்க மென்ஷன் பண்ணணும். 7th ஒன் பாத்தீங்கன்னா உங்களோட பிரைமரி பிளாட்ஃபார்ம் கன்வர்ஷன் இதை யூஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ மேக்ஸிமம் என்னவா இருக்குன்னா நிறைய பேர் மெட்டா தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. மெட்டா ஆட்ஸ் இல்லைன்னா கூகுள் ஆட்ஸ் ரேர்லி என் பீப்புள்ஸ் வந்து செப்பரேட் பண்ணுவாங்க இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்னு சொல்லி. ஓகே, அதுக்கடுத்து உங்க டெய்லி வால்யூம் லீடோட வால்யூம் வரும். ஸோ அப்ராக்சிமேட்டா எவ்வளவு வராங்க உங்களுக்கு ஒரு லைக் ஒரு 1ல இருந்து 10 ஒரு 10 பீஸ் வராங்களா. ஸோ அதை நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். தென் 9th பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கரண்ட் புக்கிங் ரேட்டிங் வரும். ஸோ புக்கிங் ரேட் என்ன அர்த்தம்னா ஸோ உங்களுக்கு லீட்ஸ் ஒரு 1000 லீட்ஸ் வராங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா ஒரு புக்கிங்னு பாத்தீங்கன்னா அதுல அட்லீஸ்ட் ஒரு 100 தான் வருவாங்க. அதாவது ஒரு 10% தான் வர முடியும் பீப்புள்ஸ் ஆக. ஸோ அதெல்லாம் நம்ம புக்கிங்ஸ் வரும். அந்த பர்சன்டேஜ் உங்களுக்கு கரண்டா எவ்வளவு இருக்கு. ஸோ அதாவது இப்போ கரண்டா ஒரு 200 லீடு உங்களுக்கு வராங்கன்னா ஸோ அதுல எத்தனை பேர் கால் வந்து புக் பண்றாங்க. ஸோ அதுல எத்தனை பேர் ஷோ அப் ரேட்ஸ். அதாவது கால் புக் பண்ணிட்டு அதுல எத்தனை பேர் அட்டென்ட் பண்றாங்க. ஸோ அதான் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ 1000 பேர்ல ஒரு 100 பேர் கால் புக் பண்ணிருக்காங்கன்னா கண்டிப்பா அதுல ஒரு 20 பேர் தான் அட்டன் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அந்த விஷயத்த மென்ஷன் பண்ணும். ஓகே, அதுக்கு அடுத்து ஆர் யூசிங் எனி சிஆர்எம் டூல். லைக் இதுக்கு முன்னாடி ஏதாவது சிஆர்எம் டூல் யூஸ் பண்றீங்களா. சிஆர்எம் டூல் நம்மளோட ஃபைனான்சல் இல்ல ஏஐ ஃபனல் அது மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா அதை மென்ஷன் பண்ணணும். அதுக்கு அடுத்து கேலண்டர் சிஸ்டம் நீங்க இது பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல பண்ணலையா. ஸோ நீங்க வந்து பண்ணியிருக்கீங்கன்னா என்ன மாதிரி கேலண்டர் பண்ணியிருக்கீங்க மென்ஷன் பண்ணணும். இல்லைன்னா நில்லு போடுங்க மச் பெட்டர். ஓகே, அதுக்கு அடுத்து சேல்ஸ் ஹேண்டில் பை. ஸோ இந்த சேல்ஸ் பண்றது நீங்க பண்றீங்களா இல்ல உங்க டீமா இல்லைன்னா சொல்லலாம் மேக்ஸிமம் நீங்க இல்ல டீமா தான் இருக்கும். ஸோ அதை நீங்க மென்ஷன் பண்ணணும். லாஸ்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி லாங்குவேஜ்ல ஸ்கிரிப்ட் வேணும். ஸோ அதை நீங்க மென்ஷன் பண்ணணும். ஸோ இதை மென்ஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி லாங்குவேஜ்ல ஸ்கிரிப்ட் கொடுத்துரும். அதுவுமே ஆடியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி. ஸோ அதனாலதான் இதுல ஃபர்ஸ்ட் ஒரு லைக் ஒரு 7 கொஸ்டின் பாத்தீங்கன்னா அந்த ஆடியன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காண்டி தான் 7 கொஸ்டின் இருக்கு. ஸோ அதாவது உங்க பிசினஸ்க்கு ஏத்த மாதிரி ஆடியன்ஸ், அடுத்து அந்த பிரைஸ்க்கு ஏத்த மாதிரி உங்க பீப்புள்ஸ், அடுத்து இங்க டார்கெட் பண்ணக்கூடிய ஏற்ற மாதிரி இருக்க பீப்புள்ஸ், அடுத்து அந்த கண்ட்ரி பர்டிகுலர் சிட்டில இருக்கிறவங்க, அதுக்கு அடுத்து இந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம்ல இருந்து வரவங்க. ஸோ அதான் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து வரவங்க அடுத்து என்ன டைப்ல பண்ணா அவங்க கன்வெர்ட் ஆவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கஸ்டமர் பத்தி புரிஞ்சுக்கிட்டா அடுத்து உங்க பிசினஸ் பத்தி கேக்குது. ஸோ கேட்டுட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கிரிப்டை கொடுக்கும். ஸோ அந்த ஸ்கிரிப்ட் வச்சு யூ கேன் கோ ஃபார் ஃபர்தர். ஓகே, தென் லைக் இப்போதைக்கு நான் என்ன பண்றேன் like we can done that. Okay, so first one like இப்போ நான் என்ன பண்றேன்னா ஹை டிக்கெட் ஃபிட்னஸ் கோச்சிங். ஸோ அதான் என்னுடைய டார்கெட் பிசினஸ் ஆயிருக்கு. செகண்ட் ஒன் வந்து என்னுடைய டாலர்ஸ், அதாவது என்னுடைய டார்கெட் ஒரு $3000. தேர்டு வந்து என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னா லைக் யார் கொடுக்கலாம்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். தென் ஃபோர்த் ஒன் எந்த கண்ட்ரி ஆர் சிட்டி நான் யார் டார்கெட் பண்றேன்னா சென்னை. ஃபிஃப்த் ஒன் நான் இப்போதைக்கு ஆட்ஸ் ரன் பண்ணி கொண்டு வர லீட்ஸ் ஆகுது. தென் சிக்ஸ்த் ஒன் வந்து நான் கோல்டு ரிச்சர்ட் தான் பண்ணுவேன் அதிகமா. தென் 7th ஒன் உங்களோட பிரைமரி கன்வர்ஷன் என்னவா இருக்கு. ஸோ நீங்க ஆட்ஸ் ரன் பண்ணாலுமே எந்த பிளாட்ஃபார்ம்ல மட்டும் அதிகமா வராது, இன்ஸ்டாகிராமா ஃபேஸ்புக்கா. ஏன்னா மெட் ஆட்ஸ் ரன் பண்ணீங்கன்னா அது எல்லா பிளாட்ஃபார்மும் ரன் பண்ணும் மேக்ஸிமம். அதாவது இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்ரேட்டு, ஸோ எக்கச்சக்க பிளாட்ஃபார்ம் இருக்கு மெட்டாவோடது. எல்லாத்தையும் ஆட் ரன் பண்ணும். அதுல உங்களுக்கு வந்து கன்வெர்ட் ஆன பீப்புள்ஸ் வந்து எந்த பிளாட்ஃபார்மும் வந்திருக்காங்க நீங்க மென்ஷன் பண்ணும். எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம் மூலியமா வந்திருக்காங்க. இன்ஸ்டாகிராம்ல ஆட் ரன் பண்ணி வந்திருக்காங்க. தென் 8th ஒன்
எனக்கு வந்து ஒரு நாளைக்கு நீடு பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன், ஒரு 1000 லீட்ஸ் போறேன். ஓகே. அடுத்து அதுல எத்தனை பேர் புக்கிங் பண்றாங்கன்னா ஒரு 100 பேர். ஓகே. ஸோ அந்த 100 பேர்ல அடுத்த கட்டமா எத்தனை பேர் அட்டன் பண்றாங்க? ஸோ எனக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 20 பேர் அட்டன் பண்றாங்க. ஓகே. ஸோ அதுக்கு அடுத்து லாஸ்டா இல்ல 11th கொஸ்டின் இதுக்கு மேல டூல் எதுவும் யூஸ் பண்ணிருக்கேனா? பண்ணலன்னா நில்லு போடு. ஓகே. 12th ஒன் வந்து கேலண்டர் யூஸ் பண்ணிருக்கீங்களா? இல்ல நெல். தென் 13th ஒன் வந்து யார் செலக்ட் பண்றா? நான் தான் யூ. ஓகே. இந்த லாஸ்டா வந்து எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு வேணும்? எனக்கு வந்து இங்கிலீஷ். இந்த மாதிரி நீங்க கொடுத்தீங்கன்னா ஓவராலா உங்களுக்கான ஒரு ஸ்கிரிப்டை வந்து இதுவே ரெடி பண்ணி கொடுத்துரும். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்க ஈஸியா கால் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இதை அனலிஸும் பண்ணி கொடுத்துரும். ஸோ எங்க நீங்க லேகா இருக்கீங்க, எங்க நீங்க ரொம்ப ஸ்டக் ஆகி நிக்கிறீங்களோ அதை உங்களுக்கு ஒரு கிக் ஸ்டார்ட் மாதிரி உங்களுக்கு கொடுத்துரும். இப்போ பாத்தீங்கன்னா மேனுவல் ஃபாலோஸ். ஸோ லைக் இப்போ என்ன மாதிரி மேனுவல் ஃபாலோ? கால் பண்ணி பேச மாட்டதா, லைக் இதே நீங்க பேசலாம். ஹாய், லைக் ஹே, லைக் சாய், லைக் சாய் ஒரு மெசேஜ் conditions. ஓகே ஓகே டன் டன். ஓகே. இப்போ வந்து 2 விஷயம். இது ஒண்ணு என்னன்னா நீங்க மேனுவலா இல்ல மெசேஜ் பண்ணி இல்ல கால் பண்ணி பேசுற மாதிரி விஷயம். 2வது விஷயம்னா கோல்ட் ரீச். ஸோ டிஎம் மூலியமா பண்ணலாம், இல்ல டைரக்ட் மெசேஜ் பண்ணி பண்ணலாம். ஸோ இதுல கால் பண்ணி பண்றது. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கு மாதிரி கியூரியாசிட்டியா பண்றீங்கன்னா அதுல என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கியூரியாசிட்டியா கேள்வி கேட்கலாம். இல்ல பெயின் பாயிண்ட்ஸ் நீங்க கேள்வி கேட்கலாம். மோஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டாக்டர் டு யூஸ் ஸ்ட்ரகிள் வித். ஸோ பேச நிறைய காலேஜ் எல்லாமே ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்றாங்க. முக்கியமா அவங்களால மோர் தென் ஒர்க் அவுட் பண்ண முடியல. ஏன்னா காலேஜ் மெயின்டைன் பண்றாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கா? இந்த மாதிரி கேட்கிறேன். ஸோ இது வந்து ப்ராப்ளம் பேஸ்டு கொஸ்டின். ஓகே. ஸோ லைக் இதே மாதிரி நீங்க உங்களுக்கு எக்கச்சக்கமா விஷயம் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா 7 days ஃபாலோ அப்ஸ். ஸோ அதாவது முக்கியமா என்னன்னா நீங்க ஒரு அப்பாயின்மெண்ட் முடிஞ்சா மெயினா நீங்க ஃபாலோ பண்ணணும். அதான் முக்கியமான விஷயமே. ஸோ இந்த ஃபாலோஸ் மேபி லைக் உங்களுடைய ஃபீட்பேக் காண்டி இருக்கலாம், இல்ல அப்செல் காண்டி இருக்கலாம். பட் வாட் எவர் நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும் தான் பீப்புள்ஸ் வந்து உங்களை ரிமெம்பர் வச்சிருப்பாங்க, இல்லைன்னா மறந்துடுவாங்க. ஸோ அந்த ஃபாலோ அப் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவுமே உங்களுக்கு டே 1ல ரெடி பண்ணணும், டே 2, டே 3, டே 4, டே 5 வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே கிளாரிட்டி கொடுத்துரும். தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஆக்டிவ் ஒர்க் லீட்ஸ் வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ இன்ஆக்டிவ் லீட்ஸ் தான் லீடா வந்திருப்பாங்க, அது அப்படியே விட்டுருப்பாங்க. சரி யாரா இருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு 1000 பேர் இருக்கிறாங்க. அந்த 1000 பேர் எத்தனை பேர் பண்ணிருக்காங்க? 100 பேர் தான். மற்ற 900 பேர் என்ன ஆனாங்க? ஸோ அவங்களுக்கு அதை பத்தி ப்ராப்பரா மேபி இருக்கலாம். ஸோ அவங்க ப்ராப்பரா கன்வே ஆகாம இருந்துக்கலாம். ஸோ அதை நீங்க எப்படி பண்ணலாம்னா யூ கேன் யூஸ் ஆட்டோமேஷன் டூல்ஸ். ஓகே. ஸோ அதை மாதிரி யூஸ் பண்ணி ஆட்டோமேஷன் இல்ல ஒரு ஆடியோ புக் இல்ல ஒரு உங்களோட இ புக்கை ஷேர் பண்ணி ஒரு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம். ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க். ஸோ வெரி மேண்டேட்டரி திங் ஃபார் யுவர் திங்ஸ். லைக் நீங்க என்ன மாதிரியான விஷயம் பண்ண போறீங்க? ஸோ ஒன்லி புக் கால் வித் ஒரு 7 பேருக்கு புக் பண்ணீங்கன்னா யூ கேன் யூஸ் திஸ் திங்ஸ். லைக் நீங்க இந்த மாதிரி கிளாரிட்டி கால் கொடுத்துக்கலாம். தென் அதுக்கு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்ஷன் கால். ஸோ அப்ஜெக்ஷன் கால்னா நீங்க கால் பண்ணுவீங்க, நீங்க யாருன்னு தெரியல, ஸோ எனக்கு இந்த ப்ராடக்ட் வேண்டாம். ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? ஸோ என்ன மாதிரி விஷயங்கள் நீங்க பண்ணலாம், பண்ணக்கூடாது. ஸோ அந்த விஷயத்த உங்களுக்கு கொடுத்துரும். இதுல அதுக்கு அடுத்து இருக்குதா இந்த ஆட்டோமேஷன் டிசைன். இந்த ஆட்டோமேஷன் டிசைனா நீங்க இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணலன்னு சொன்னீங்க. நான் சொன்னது லின்னு சொல்லியிருந்தேன், அதுக்காண்டி எனக்கு சஜஷன் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நீ டூல்ஸை யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி சஜஷன் பண்ணு. வந்து ஒரு சிஆர்எம் டூல், அடுத்து ஒரு கேலண்டர், அதுக்கு ஃபாலோ பண்றதுக்கான ஒரு வாட்ஸ்அப் ரிமைண்டர். ஸோ இதுக்கான லாஜிக் வந்து சொல்லியிருக்கு. லைக் ஒரு புதுசா ஒரு இன்ஸ்டாகிராம்ல இருந்து டேரக்ட் மெசேஜ் பண்றாங்கன்னா அவங்களுக்கு டேக் ஆட் பண்ணி என்ன டேக்னா கோல்டு லீட்ஸ். அதுக்கு அடுத்து ஸ்கோர் லைக் ஒரு 7 இருந்தாங்கன்னா ஒரு குவாலிட்டி லீட்ஸ். ஓகே. அடுத்து புக் பண்றாங்கன்னா அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஆர்டர் மெயின்டைன் பண்ணணும். எப்ப இருக்குன்னா 24 ஹவர்ஸ், 2 ஹவர்ஸ், 10 மினிட்ஸ். ஸோ இதை நீங்க மெயின்டைன் பண்ண ஓகே தான். ரொம்பவுமே ரொம்பவுமே நீங்க நர்ச்சரிங் பண்ணீங்கன்னா பீப்புள் ஸ்கேம் நினைச்சுப்பாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்த ஷோ பண்ணல, இன்னும் ஷோ எதுவுமே பண்ணலன்னா அவங்களுக்கு ரீஷெடியூல் பண்ணுங்க. அதாவது அப்பாயின்மெண்ட் புக் பண்ணியிருப்பாங்க, புக் பண்ணி அந்த டேட்ல அட்டன் பண்ணலன்னா அவங்களோட மீட்டிங் ரீஷெடியூல் ஆகணும். ஸோ அதே மாதிரி அவங்க எந்த ரிப்ளையும் பண்ணாம இருந்தாங்கன்னா 7 டேஸ் ஃபாலோ 7 டேஸ் ஃபாலோ அப்னா டே 1. ஸோ ஒரு அதாவது 7 டேஸ்மே அவங்க ஒரு நாலேஜ் ப்ரொவைட் பண்ணி அங்கேயே அவங்கள அப்பாயின்மெண்ட் புக் பண்ண வைக்கணும். ஸோ அதுதான் இந்த விஷயம். ஸோ இதுதான் ஆட்டோமேட்டிக் லாஜிக்மே. ஸோ அதுக்கடுத்து இருக்கிறதா வந்து இந்த கேபி டார்கெட்ஸ். கேபி டார்கெட்னா உங்களுடைய ரிப்ளை ரேட் வந்து மேக்ஸிமம் 30% இருக்கணும். புக்கிங் ரேட் 25 இருந்துக்கணும். அது ஷோ 65 இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மச் பெட்டரா இருக்கும். ஸோ உங்க காஸ்ட் பெர் கால் வந்து லெஸ் தென் 40% இருக்கணும். சேல்ஸ் கோச்சிங் ரேட் வந்து 20 to 30% பண்ணீங்கன்னா நீங்க ஃபிக்ஸ் பண்ண அந்த ஏர்மெண்ட் ப்ராஃபிட் நீங்க ஏர்ன் பண்ணணும்.
ஸோ உங்களுக்கான ஒரு சேல்ஸ் ஸ்கிரிப்ட் பண்ணி அதை தாண்டி உங்க கைட்லைன்ஸ் வந்து இந்த மாடல் உங்களுக்கு ஜிபிடி மாடல் ப்ரொவைட் பண்ணும். ஸோ இந்த ஜிபிடி என்னன்னா அப்பாயின்மெண்ட் புக்கிங் அண்ட் லீட் ரிவில் கோச் பை லைக் இந்த ஜிபிடி மாடலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இஸ் அ வே டு யூஸ் யுவர் ஜிபிடி மாடல். ஸோ இது வந்து எதுக்குன்னா உங்களுடைய பிஸ்னஸ் வந்து லைக் ஒரு கிளாரிட்டி கொடுங்க, பிசினஸ் கிளாரிட்டி யாருக்குன்னா உங்களுடைய ஆடியன்ஸ்க்கு. ஓகே, அதுக்கு அடுத்த விஷயம் தான் இந்த லீட் டிராஃபிக் அண்ட் அப்பாயின்மெண்ட் சேல்ஸ். இது எல்லாமே நம்ம அதில் கவர் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அந்த விஷயத்த நம்ம இந்த ஒரு ஜிபிடி மாடல் பார்க்கணும். ஓகே, இந்த ஆப் யூஸ் பண்ணி வி கேன் கெட் தி ஒரு அப்பாயின்மெண்ட் வந்து நடக்கலைன்னா ஏன் நடக்கல, ஸோ அது எப்படி அகைன் பண்ண வைக்கலாம். ஸோ அந்த ஃபாலோ விஷயத்தை நீங்க லேர்ன் பண்ணி அந்த ஜிபிடி உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ அதே மாதிரி அவங்க எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபனல் பில்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்து ரைட் லைக் நீங்க இந்த டிஎம்ல பண்றதையும் வாட்ஸ்அப் ஸ்கிரிப்டையும் காப்பி பேஸ்ட் உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்கோம், அதை நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கீ பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிறது ஒரு 48 ஹவர் ஆக்ஷன் பண்ண வச்சுக்கணும். ஆல்மோஸ்ட் இங்க இருக்கிற விஷயத்தான் நம்ம இங்க எடுத்துருக்கோம். ஓகே, அதான் இந்த இதை நீங்க பண்றது மூலியமா என்னெல்லாம் எடுக்கலாம்னு சொல்லி இங்க சாருக்கு ஹைலைட்ஸா கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த கேலண்டர். ஓகே, ஜஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கான ஒரு பர்சனல் கேலண்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை கிரியேட் பண்ணிட்டு இதுல நீங்க கொடுத்துக்கலாம். ஓகே, லைக் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து இதான் நம்ம விஎஸ்எல் கேம்பெயின் சொல்லுவோம். அதாவது ஒரு வீடியோ அதை பத்தி ஒரு கிளாரிட்டி பார்த்து முடிச்சுட்டு தே கேன் புக் ஏ அப்பாயின்மெண்ட். ஓகே, இது புக் பண்ணினாங்கன்னா Are you an entrepreneur struggling with sleepless nights, family? ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தே கேன் புக் ஏ 1-to-1 அப்பாயின்மெண்ட். ஓகே, இதை கிளிக் பண்ணாங்கன்னா அவங்க இந்த கேலண்டர் லிங்க் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த கேலண்டர் லிங்க்ல அவங்க அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம் பேஸ்ட் ஆன் அவைலபிலிட்டி. ஓகே, எல்லா டைமும் அவங்க புக் பண்ண முடியாது, அந்த டைம்ல அவைலபிள் இருந்தால் மட்டும்தான் அவங்களால புக் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்களால 7th February போக முடியல, மேபி இந்த கேலண்டர் வந்து 6th February அவைலபிள் இருக்குன்னா அது மட்டும் தான் அவங்க அப்பாயின்மெண்ட் புக் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறது எப்படி சொல்றேன். இப்போ இந்த நீங்க இப்போ உங்களுக்கான ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க, அந்த கேலண்டர் ஈவன் நீங்க சைட் பில்ட் பண்ணிட்டீங்க. இப்போ என்ன ரெக்கமெண்ட் இருக்குன்னா அந்த கேலண்டர் புக்கிங் தான் நமக்கு ரெக்கமெண்டா இருக்கு. ஸோ அதை எப்படி பண்ணலாம்னு சொல்லி சொல்றேன். ஸோ இதுக்கு நீங்க ஜஸ்ட் கேலண்டர் கிளிக் பண்ணிட்டு நம்ம 2 விஷயம் பண்ணணும். ஒண்ணு வந்து உங்களுடைய அவைலபிலிட்டி, நீங்க எப்பெல்லாம் அவைலபிள் இருப்பீங்க மாட்டீங்க சரி அப்டேட் பண்ணும். 2வது விஷயம் ஒரு கேலண்டர் கிரியேட் பண்ணி அது பர்சனல் கேலண்டர் இல்ல ரவுண்ட் ராபின். இன்கேஸ் நீங்க மட்டும் தான் 1-to-1 கொடுக்க போறீங்கன்னா யூ கேன் கிரியேட் ஆஸ் ஏ பர்சனல் கேலண்டர். இல்ல நீங்க வந்து ஒரு ஆன்போர்டிங் கால் உங்க டீம் வச்சு கொடுக்க போறீங்கன்னா யூ கேன் கிரியேட் ஏ ரவுண்ட் ராபின் கேலண்டர். அது சொல்றேன் எப்படி பண்ணலாம் சரி. ஜஸ்ட் இந்த கேலண்டர் கிளிக் பண்ணிட்டு கேலண்டர் செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்க. இதுல உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கும். ஃபர்ஸ்ட் இதை ஃபினிஷ் பண்ணிருக்கேன். இது உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, அவைலபிலிட்டினா நீங்க எந்தெந்த நாளுக்குலாம் அவைலபிளா இருப்பீங்க, எந்தெந்த டைம்க்குலாம் இருப்பீங்கன்னு சொல்லி நீங்க மென்ஷன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் மண்டே பார்த்தீங்கன்னா 10 to 7:30 PM அவைலபிளா இருக்கேன். பட் நான் என்ன பண்றேன், இன்டர்வல் ஆஃப் பிரேக் வந்து அசைன் பண்றேன். அதாவது 10 to 10:30, 10:30 to 11:30 சொல்லிட்டு நடுவில் வந்து பிரேக் இருந்துச்சுன்னா அதையும் மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய என்டையர் விஷயத்துக்கு நீங்க ஆட்டோமேட்டிக் ஷெடியூல் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா நான் அப்பாயின்மெண்ட் புக் பண்ண வரேன்னா என்னால இந்த டைத்துக்கு தான் பண்ண முடியும். இன்கேஸ் நான் சண்டே புக் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன்னா பட் அந்த கோச் செய்தி கோகுல் கோச் வந்து அவைலபிள் இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ சண்டே புக் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நீங்க எப்போ அவைலபிள் இருப்பீங்களோ அதை எனேபிள் பண்ணிட்டு டைமை கான்ஃபிகர் பண்ணுங்க. ஸோ டைம் எப்படி கான்ஃபிகர் பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த பர்டிகுலர் டே கிளிக் பண்ணீங்கன்னா உங்க டிஃபால்ட் அந்த மாதிரி ஆட் ஆகும். இதுல ஜஸ்ட் ஸ்டார்ட் டைம் வந்து நீங்க எப்போ ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா அந்த டைமை ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ 9 AM to ஒரு 10 PM வேண்டாம், 10 AM. ஓகே, ஃபர்ஸ்ட் 1 hour நான் கொடுக்குறேன். அதுக்கடுத்து பிளஸ் ஆட் பண்ணிட்டு நான் இன்னொரு ஆட் பண்றேன் 10 to 11. அகைன் இன்னொரு ஆட் பண்றேன் 11 to 12. அதுக்கடுத்து இன்னொரு ஆட் பண்ணிட்டு ஒரு இன்டர்வல் பிரேக். ஸோ அதாவது இந்த இடத்துல நான் 01 போட்டுட்டு ஸோ 1 hour வந்து பிரேக் எனக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க எப்பதான் அவைலபிளா இருப்பீங்களோ அதை நீங்க மென்ஷன் பண்ணீங்கனாலே ஓகே தான். ஸோ இப்போ இதே டைமிங் தான் நீங்க எல்லா டேஸ்லயும் அவைலபிளா இருக்க போறீங்கன்னா ஸோ ஒன்ஸ் இந்த டே முடிச்சதுக்கு அப்புறம் இங்க உங்களுக்கு காப்பி பட்டன் மாதிரி இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் எந்தெந்த டே எல்லாம் நீங்க எல்லா டேயுமே நீங்க காமன்னா ஜஸ்ட் நீங்க காப்பி டு ஆல் கொடுத்துட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் கேலண்டர் எல்லா இதுலயுமே பெஸ்ட் ஆயிருக்கும். அதாவது எல்லா டேலையுமே நீங்க ஒரே மாதிரி அவைலபிளா இருப்பீங்க. இன்கேஸ் நீங்க ஏதாவது லீவ் எடுக்க போறீங்கன்னா ஜஸ்ட் இதை டிசேபிள் பண்ணிருங்க. டன். ஸோ பண்ணி முடிச்சுட்டு மறக்காம சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம், உங்களுடைய அவைலபிலிட்டி சூஸ் பண்றோம். அதாவது நீங்க எப்பலாம் அவைலபிள் இருப்பீங்க மாட்டீங்க சொல்லி சூஸ் பண்றோம். அதுக்கு அடுத்த விஷயம் தான் உங்களுக்கான கேலண்டர் கிளிக். கேலண்டர் கிளிக் ரொம்ப சிம்பிள் திங் தான். ஜஸ்ட் இந்த நியூ கேலண்டர் கிளிக் பண்ணிட்டு நான் சொன்ன மாதிரி நீங்க 1-to-1 கொடுக்க போறீங்கன்னா யூ கேன் கிளிக் தி பர்சனல் புக்கிங். அதுக்கடுத்து உங்களுடைய கேலண்டர் நேம் லைக் அந்த டெமோ சம்திங் அதுக்கடுத்து நான் வந்து என்னோட நேம் இன்ஷியேட் பண்றேன். அதுக்கடுத்து எங்க மீட்டிங் டியூரேஷன் எவ்வளவு,
நான் வந்து ஒரு 30 மினிட்ஸ் வெயிட்டிங் கொடுக்க போறேன். தென் அதுக்கடுத்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு நீங்க இந்த 1 to 1க்கு ஆல்ரெடி லைக் பேமெண்ட் தான் வாங்குறீங்க. இல்ல நீங்க அது போக தனியா பேமெண்ட் வாங்குறீங்க. யூ கேன் ஆல்சோ ஆட் தி பேமெண்ட். இல்லன்னா ஸ்கிப் பண்ணிருங்க. ஜஸ்ட் ஆட் அட்வான்ஸ் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க நீங்க கான்ஃபிகர் பண்ணணும். என்னென்ன விஷயம்னா, உங்களுடைய மீட்டிங்கோட இமேஜ், தென் அதோட டிஸ்கிரிப்ஷன், அதுக்கடுத்து ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, லைக் அவைலபிலிட்டி. ஸோ நான் சொன்ன மாரி அந்த அவைலபிலிட்டி குடுத்தீங்கன்னா நீங்க அந்த அவைலபிலிட்டி ஸ்பேஸ்ல, அத வந்து நீங்க கான்ஃபிகர் பண்ணுவோம். என்ன கான்ஃபிகர்னா, ஒரு மீட்டிங் புக் ஆயிருச்சுன்னா, அடுத்த மீட்டிங் எத்தன மணி நேரம் கழிச்சு புக் ஆகணும். அத நம்ம இங்க மென்ஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், மீட்டிங் டியூரேஷன் எவ்வளோ 30 மினிட்ஸ். 30 ஒரு பெர்சன் 9:00 புக் பண்ணாருன்னா, அடுத்த ஒரு 9:30 புக் பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட் வி கேன் மேக் 30 மினிட்ஸ் இன்டர்வல். அதாவது ஒவ்வொரு மீட்டிங்குமே ஒரு 1/2 மணி நேரம் ஒரு இன்டர்வல் இருக்கும். ஸோ உங்களுக்கு மேனேஜ் பண்ணவும் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மாரி நீங்க பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்ம் அண்ட் பேமெண்ட் சப்மிஷன். அதாவது உங்களுடைய கேலண்டர் புக் பண்றாங்கல்ல, டைம புக் பண்ணிட்டாங்கன்னா, அடுத்த கட்டம் என்ன விஷயமா இருக்கும்னா, ஸோ அவங்க வந்து அவங்க டீடெயில்ஸ குடுக்குற மாரி இருக்கும். டீடெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இந்த விஷயத்த குடுக்குற மாரி இருக்கும். தென் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, தென் டிஃபால்ட்டா போடுற மெசேஜ். அதாவது ஒன்ஸ் அவங்க அப்பாயின்ட்மென்ட் புக் பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஷோ ஆகும். ஸோ இதுவே நீங்க எதுவும் ஒரு தேங்க் யூ பேஜ் வச்சிருக்கீங்கன்னா, அந்த யூஆர்எல்ல குடுத்துருங்க. ஒரு கன்ஃபர்மேஷன் பேஜ். ஓகே. அதோட யூஆர்எல் நீங்க குடுத்துக்கலாம். ஸோ இல்லன்னா டிஃபால்ட்டா இருக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாரி ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, நீங்க பேமெண்ட் இங்க யூஸ் பண்ண போறதில்ல. இத இக்னோர் பண்ணிடலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் அண்ட் தி அடிஷனல் ஆப்ஷன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சார் பேமெண்ட்டு லைக் பே பேமெண்ட் எஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டு ஒரு கூப்பன் கோடு போட்டால் அவங்க அதாவது பே பண்ணாமல் வர மாதிரி செய்ய முடியுமா அது கொஞ்சம்? தாராளமா செய்யலாம் சார். ஸோ நீங்க தாராளமா பண்ணலாம். என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் இங்க அக்செப்ட் பேமெண்ட்ட குடுத்துருங்க. இங்க கூப்பன் கோட் இருக்கா சார் ஆப்ஷன். இத நீங்க எனேபிள் பண்ணிட்டு ஓகே கூப்பன் கோட் ஓகே குடுத்துறணும். ஓகே. ஸோ நீங்க கூப்பன் கோட் கிரியேட் பண்ணிட்டு, இது ஒரு ப்ராடக்ட்ட கிரியேட் ஆயிரும் ஆக்சுவலா அது உங்களுக்கு வந்து. லைக் நீங்க பிரைசிங் குடுக்க போறீங்க. நான் வந்து இது ஒரு 199 பிரைசிங் குடுத்துட்டு, ஆ ஓகே டன் அத பேமெண்ட் பத்தி டிஸ்கிரிப்ஷன் குடுத்துட்டு, இத லைவ்ல இருக்கணும்னா லைவ்ன்னு குடுங்க. இல்ல டெஸ்ட் பண்ண போறீங்கன்னா டெஸ்ட்ன்னு குடுக்கணும். ஓகே. ஸோ நீங்க டெஸ்ட் பண்ணிட்டு எல்லாம் ஓகேன்னா நீங்க லைவ்ல ஆன் பண்ணிக்கலாம். ஸோ மேக் ஷூர் என்ன பண்ணணும்னா, இதுக்கான கூப்பன் கோட் வந்து நீங்க லைக் பேமெண்ட்ட கிளிக் பண்ணி கிரியேட் பண்ற மாரி இருக்கும். ஸோ நான் சொல்றேன் எப்படி பண்ணலாம்னு சொல்லி. இப்போதைக்கு நான் டிசேபிள் பண்ணிக்கிறேன். தென் நோட்டிஃபிகேஷன். ஸோ இது எல்லாமே நார்மலா அப்படியே இருக்கட்டும். ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம இதுல ஒரு சேஞ்சஸ் பண்ண போறோம். என்னென்ன சேஞ்சஸ் சொல்றேன். ஸோ அதுக்கப்புறம் கஸ்டமைஸ் வந்துட்டு உங்களுடைய அந்த பர்ட்டிகுலர் அப்பாயின்ட்மென்ட் புக் பண்றதுக்கான யுஐய நீங்க யுஐனா அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் நீங்க கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏத்த மாரி. ஸோ இதுல நீங்க கவர் இமேஜா ஆட் பண்ணிக்கலாம். மேக் ஷூர் உங்க இமேஜ் சைஸ் வந்து லெஸ் தென் 2 எம்பியா இருக்கணும். அத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அதுக்கு அடுத்து ஜஸ்ட் இந்த டிஃபால்ட்டா இருக்கிறதே ஓகே தான். உங்களுக்கு குட்டா இருக்கும். அது போக நீங்க கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ உங்களுடைய கேலண்டர் கலர் வந்து நீங்க பிளாக்கா வச்சுக்கலாம். இல்ல உங்களுக்கு என்ன மாரி கலர் தோணுதோ அத நீங்க குடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் எல்லாம் முடிச்சிட்டீங்கன்னா, இத சேவ் குடுத்துருங்க. சேவ் குடுத்துட்டு அகைன் பேக்ல வந்து இத எடிட் குடுத்தீங்கன்னா, இது இன்னொரு இன்ட்ரஸ்டிங் ஃபேக்டர் இருக்கு. என்னன்னா, ஆட்டோமேஷன். சோ அது என்ன மாரி ஆட்டோமேஷன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பென்சில் ஐகான கிளிக் பண்ணேன்னா, இப்போ அகைன் இந்த நோட்டிஃபிகேஷன் அண்ட் அடிஷனல் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. இப்போ இங்க உங்களுக்கு ஷோகேஸ் ஆகும். அதாவது ஒரு பெர்சன் வந்து உங்களுடைய அப்பாயின்ட்மென்ட்க்கு கிளிக் பண்ணியிருக்காங்க. ஃபார்ம் சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஆனா புக் பண்ணல. சோ அப்ப அவங்களுக்கு என்ன பண்ணணும்? ஒரு ரிமைண்டர் போணும். "ஏங்க ஐயர், நீங்க வந்து எங்களுடைய கோச்ல கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கீங்க. பட் சம் வாட் ரீசன்ல நீங்க வந்து இன்னும் ஃபில் பண்ணாம இருக்கீங்க. சோ நீங்க வந்து சீக்கிரம் புக் பண்ணுங்க. அப்பாயின்ட்மென்ட் ஃபில் ஆயிட்டு இருக்கு ஃபாஸ்ட்டான்னு" சொல்லி அவங்களுக்கு ஒரு ரிமைண்டர் அனுப்ப முடியும். அதுவுமே அவங்க இமெயில், WhatsAppக்குமே நம்ம அனுப்பலாம். சோ அது எப்படின்னா ஜஸ்ட் இந்த பென்சில் ஐகான கிளிக் பண்ணிட்டு, நீங்க எந்த மோடுல நீங்க அவங்கள ரிமைண்ட் பண்ண போறீங்க. இமெயிலையும் எனேபிள் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து WhatsAppையும் எனேபிள் பண்ணிக்கலாம். லைக் WhatsApp எனேபிள் பண்ணிக்கலாம். இதுல இன்ட்ரஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, இந்த இமெயில் பெர்சனுக்கு போகும். ஆஸ் எ கோச் உங்களுக்குமே வரும். சோ யார் புக் பண்ணியிருக்காங்க, சையத் புக் பண்ணியிருக்காருன்னா, சையத் எந்த டைம்ல புக் பண்ணியிருக்காரு சொல்லி, உங்களுக்குமே ஒரு ரிமைண்டர் வந்து சென்ட் ஆயிரும். சோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிரும். சோ இந்த மாரி நீங்க இது எல்லாமே ஆட்டோமேஷன். ஓகே. சோ நம்ம வந்து மேனுவல் ஃபாலோ பண்ண தேவையில்ல. அதுவாவே ஒரு 1 பெர்சன் புக் பண்ணிட்டாருன்னா, அவருக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் போயிரும். சோ இது உங்களுக்கு டிஃபால்ட்டாவே ஒரு WhatsApp டெம்ப்ளேட் இருக்கும். இல்ல நீங்க கான்ஃபிகரும் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்க எப்படி ஒரு நார்மலா டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணுவோமோ, அதே மாரி டெம்ப்ளேட்ஸ் இங்க நீங்க கிரியேட் பண்ணி, அது ஒன்ஸ் அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். சோ டிஃபால்ட்டா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி இருக்கும். லைக் நியூ அப்பாயின்ட்மென்ட் ரிக்வெஸ்டட் பை சையத். சோ ஹாய் எ நியூ அப்பாயின்ட்மென்ட் ஹஸ் பீன் ரிக்வெஸ்டட் பை சையத் போட்டு ப்ளீஸ் அதாவது கோச்சுக்கு போகும். எனக்கு வரும். சோ சையத் வந்து ஒரு ஒரு பெர்சன் சையத் பெர்சன் வந்து ஒரு அப்பாயின்ட்மென்ட் புக் பண்ணியிருக்காங்க. சோ அத நீங்க ரிலீவ் பண்ணிட்டு,
ஸோ நீங்க ஃபர்தரா மூவ் பண்ணுங்க சொல்லி எனக்கு ஒரு கால் வரும். ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்க உங்களுக்கான டெம்ப்ளேட்ஸை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டன். ஸோ இதே மாதிரி தான் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணா என்ன நடக்கணும், கேன்சல் பண்ணா என்ன நடக்கணும், ஷெட்யூல் பண்ணா, தென் ரிமைண்டர்னா உங்களுடைய அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டாங்க, ஒரு 1 ஹவர்ஸ்க்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் மீட்டிங் நடக்க போகுது, ஒரு ரிமைண்டர் அனுப்பணும், நீங்க அதுவுமே அனுப்பிச்சுக்கலாம். ஸோ அந்த ரிமைண்டர்ஸ்மே நீங்க இது இன்னும் அனுப்பிச்சிக்க முடியும். டன். ஸோ இப்போ ரிமைண்டர் அனுப்பிச்சிட்டோம். இப்போ அதுக்கடுத்து என்ன விஷயம், மீட்டிங் முடிஞ்சு. ஸோ அதுக்கடுத்து நம்ம ஃபாலோ பண்ணி ரிவ்யூஸ் வாங்கணும். இல்லைன்னா அட்லீஸ்ட் நம்ம அப்செட் பண்றதுக்கான விஷயங்கள் நம்ம சொல்லணும். ஸோ அதுக்கான ஃபாலோவர்ஸ். இது எல்லாமே சைமல்டேனியஸா நடக்கும். சைமல்டேனியஸ் மீன்ஸ் அப்பாயின்மெண்ட் ஃபார்ம் சப்மிட் பண்ணா, அப்பாயின்மெண்ட் புக் பண்ணா, இல்ல அப்பாயின்மெண்ட் அவங்க கேன்சல் பண்ண, நம்ம கேன்சல் பண்ணாலுமே யூசருக்கும் போகும், நமக்கும் வரும். அதே மாதிரி ஷெட்யூல் மீ. அதே மாதிரி நம்ம இன்னொன்னு செட் பண்ண என்னன்னா, ஸோ நீங்க அந்த லைக் கஸ்டமைஸ்ல போயிட்டு நாட் கஸ்டமைஸ் மீட்டிங் டீடைல்ஸ். ஸோ இங்க வந்துட்டு நீங்க இங்க மறக்காம என்ன ஷெட்யூல் பண்ணுங்கன்னா, இந்த அவைலபிலிட்டியில வந்து உங்களுடைய மீட்டிங்க ஷெட்யூல் பண்ண போறாங்க, ரீஷெட்யூல் பண்ண போறாங்கன்னா, எத்தனை நாளுக்கு முன்னாடி பண்ணிரணும், இல்ல எத்தனை மணி நேரத்துக்கு முன்னாடி பண்ணணும் சார் நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்றேன்னா, அவங்க 1 டே ப்ரியராவே உங்களோட மீட்டிங்க ஷெட்யூல் பண்ணிருக்கோம், ரீஷெட்யூல் பண்ணிக்குவோம். ஸோ அதுக்கப்புறம் அவங்க பண்ணக்கூடாது. ஓகே. இந்த மாதிரி நீங்க கான்ஃபிகர் பண்ணிக்கலாம் இங்க வந்து. ஓகே. ஸோ அதே மாதிரி ஒரு பர்சன் வந்து மேக்ஸிமம் எத்தனை அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும். ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மண்டே, டியூஸ்டே, தர்ஸ்டே எல்லா நாளுமே அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு அவன் என்ன பண்ணலாம், ஒரு பர்சன் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் தான் புக் பண்ணுவோம். இல்லைன்னா மேக்ஸிமம் 2 அப்பாயின்மெண்ட். இன்கேஸ் அவர் மிஸ் பண்ணிட்டாருன்னா, நான் ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன். ஸோ அதே மாதிரி இன்னொன்னா ஒரு ஸ்லாட்டுக்கு அதாவது யூசர் இப்போ இது வந்து யாரோட கேஸ்னா, ஒரு கிளைண்ட் வந்து புக் பண்றது அவரோட யூஸ் கேஸ். இது வந்து நம்ம ஆஸ் எ கோச் வந்து எத்தனை அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு வந்து மேக்ஸிமம் வந்து அவருக்கு எத்தனை ஸ்லாட் அவருக்கு போகணும். ஒரு கோச்சுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து 8 ஸ்லாட் போகணும்னா 8 டன். ஸோ அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி நீங்க எல்லா விஷயத்தையும் இனிஷியேட் பண்ணிக்கலாம், குட்டா இருக்கும். ஸோ மீதி எதாவது ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ எல்லாம் முடிச்சிங்கன்னா யூ கேன் சேவ் இட்ஸ் சேவ். ஸோ அகைன் சொல்றேன், நீங்க ஃபார்ம் கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அகைன் எடிட்டை கிளிக் பண்ணி நீங்க இந்த நோட்டிபிகேஷன் இது எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். நீங்க அகைன் போய் ஒரு ஒர்க் ஃப்ளோ செட் பண்ண அவசியம் இல்லை. இதுவே உங்களுக்கு இன்பில்டா ஒர்க் ஃப்ளோ இருக்கும். யூ டோன்ட் நீட் டு கிரியேட் ஏ செப்பரேட் ஒர்க் ஃப்ளோ. ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கான கேலண்டர் நீங்க கிரியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த கேலண்டர் லிங்கை வந்து உங்களுடைய அந்த கிளாரிட்டி கால் பேமெண்ட் இருக்குல்ல, அங்க நீங்க கொடுத்துரும். இந்த பர்மனன்ட் லிங்க் இருக்கும். இந்த லிங்கை காப்பி பண்ணிட்டு உங்களுடைய அந்த ப்ராடக்ட் இருக்குல்ல, கிளாரிட்டி கால் ஜஸ்ட் பேக்ல வந்துட்டு பேமெண்ட்டை கிளிக் பண்ணிட்டு ப்ராடக்ட் கிளாரிட்டி கால் இருக்கா, இங்க நீங்க ஜஸ்ட் எடிட்டை கிளிக் பண்ணுங்க. ஓகே. இந்த லிங்க் நீங்க என்ன பண்ணலாம்னா, இன்னொரு அடிஷனல் ஃபீச்சர் என்னன்னா, ஸோ இப்போ நீங்க அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டாங்கன்னா, நம்ம ஆட்டோமேஷன்ஸ் மூலியமா உங்களுக்கு ஆல்ரெடி போயிடும். ஓகே. ஸோ இல்லைன்னா ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம அதை ஆட்டோமேட். ஸோ அது சிம்பிளா நீங்க இந்த ஆட்டோமேஷனை கிளிக் பண்ணிட்டு, ஸோ ட்ரிகர்ல வந்து நம்ம பேமெண்ட் கொடுத்துட்டு அதுக்கு நம்ம ஒரு வாட்ஸ்அப் சென்ட். ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு 1-to-1 அப்பாயின்மெண்ட் லிங்க் போயிடணும். ஸோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க வாட்ஸ்அப்லேயே கான்வர்சேஷன் பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான முக்கியமான விஷயம், டேட். அதாவது நம்ம டேட்ல என்ன விஷயம் கத்துக்கிட்டோம்னா, ஒரு சேல்ஸ் கால் எப்படி அப்ரோச் பண்ணணும், ஒரு லைக் கோல்ட் டெலிவரி நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண கத்துக்கணும். தென் தேர்ட் திங் வந்து உங்களுடைய ப்ராடக்ட் எப்படி பீப்புள்ஸை ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ எந்த மோடுனா 1-to-1ல நீங்க ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ற ப்ரேயரா வந்து நம்ம என்ன பண்றோம், வாட் யூ ஹவ் டன் ஃபார் தி டேம். ஸோ அதுக்கான ஒரு இபுக் கிரியேட் பண்ணி அதை ஷேர் பண்ணி நம்ம அதில் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க பண்ண முடியும். யார் ஓகே. ஸோ இன்னும் வேற எதுவும் பெண்டிங் இருக்கா?
யா டன். ஸோ நமக்கான கேலண்டர் கிரியேட் பண்ணியாச்சு. பர்சனல் கேலண்டர். ஸோ டன். 1 to 1 கால். ஸோ நீங்கள் மந்த்லி 2 கால்ஸ் கொடுக்கலாம். ஓகே 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 டன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஆஃபர்ஸ் உள்ள அடிஷன்ஸ். ஓகே, எல்லாமே ஆஃபர்ஸ். இது நமக்கு வேண்டாம். ஸோ இப்போ நான் அகைன் ரீகால் பண்றேன் டே 2 என்ன விஷயங்கள் பண்ணீங்கன்னு சொல்லி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய பிசினஸ் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க பிசினஸ் பண்ணி என்ன பண்ண போறீங்க. ஸோ அதான் நமக்கு ஃபர்ஸ்ட் ட்ராக்கிங் விஷயம். ஓகே, ஸோ ஓகே இப்போ நான் பிசினஸ் பண்ணி யாருக்கு நான் என்ன பண்ண போறேன். ஸோ என் ஃபேமிலிக்கு பண்றேன்னா எதுக்காண்டி பண்றேன், என்ன விஷயத்துக்காண்டி பண்றேன் சரி, அது எல்லாரும் நீங்க ஒரு கிளாரிட்டி கிடைச்சிக்கலாம். ஸோ அதை நம்ம ஐசிசி சேலஞ்ச் மெத்தட். ஸோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம கற்றுக்க போறோம். தென் அதுக்கு அடுத்து அந்த ஐசிசியை நம்ம எப்படி டெய்லி ப்ராசஸா மாற்றலாம். அதுக்கு அடுத்து அந்த ப்ராசஸை நம்ம எப்படி கிளைண்ட்ஸை இம்ப்ரூவ் பண்றது சொல்லி நம்ம சேல்ஸ் கால் ஸ்கிரிப்ட் ரெடி பண்றோம். அந்த ஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி லைக் புக் அப்பாயின்மெண்ட். ஸோ இதான் ஃப்ளோ. நீங்க ஃபர்ஸ்ட் உங்க நீங்க உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கடுத்து உங்க கிளைண்ட்க்கு ஏற்ற மாதிரி ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ண தான் உங்களோட டே 2க்கான விஷயம். ஸோ யா அப்துல் சார், டே 2 ஐ திங்க் ஓவர் நினைக்கிறேன். ஸோ சூப்பர். ஸோ how was it like? It's a crash course மாதிரி ஆல்மோஸ்ட் 6 hours நம்ம டீச் பண்ண விஷயத்த வந்து கம்பைல் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. அண்ட் விர்ச்சுவல் கிளாப்ஸ் ஃபார் சையத். தேங்க்யூ ஸோ மச் சையத், ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே விர்ச்சுவல் கிளாப்ஸ் கொடுக்கலாம். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ ரெக்கார்டிங் இப்போ நான் ஸ்டாப் பண்ணுறேன். 1 second.